நம்முடைய மார்கழி மாத சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவு 2ஆம் நாள் பெண் அடியார்கள்னு பேசறக்கும். நேத்தி அடியேன் சொல்ல கொஞ்சம் மறந்துட்டேன். முந்தா நேத்திக்கு தான் இயற்பகை நாயனாருடைய குரு பூஜை. நேத்தி பார்த்திங்கன்னா நம்ம இயற்பகை நாயனாருடைய மனைவி அவர்களுடைய தொண்டினை பற்றி தான் முழுக்க முழுக்க சிந்தித்தோம். இன்னைக்கு கொஞ்சம் மழை, கிளைமேட்லாம் மாறி இருக்கு, எந்தளவு அடியார்கள் வருவாங்க அப்படின்னு தெரியலேன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவங்க அழகாக தேவாரம் திருப்புகழ்னு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ திருவான்மியூர் பதிகம் வரும்பொழுது பாடிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் அடியேன் திருவான்மியூரில் தான் தொடர்ந்து பேசுவேன். இந்த மார்கழி மாதம் நமக்கு தொடர் சொற்பொழிவுன்றதுனால எப்போவுமே காரணீச்சர பக்தர்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. இந்த மழை வெயில் எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க, பனி எதெல்லாம் இருந்தாலும் வந்துடுவாங்க. இன்றைக்கி அடியேன் காலையில் ஒரு அனுபவம் உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு. நம்முடைய சக்திவேல் முருகனார் ஐயா அவர்கள் படிப்பூஜை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வள்ளிமலைக்கு அழைத்தார். பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசனை, ஏன்னா அங்கே 2-3 மணி ஆகிடுச்சுனால இங்கே வர முடியுமான்னு பயம். ஏதோ டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா. போன 25 திருமந்திர கூட்டத்தில் அடியேன் அவர் கொடுத்த ஒரு எளிய வாய்ப்பு உரையாற்றினேன். அதனால் இந்த தடவை காரணீச்சரத்துக்கு வர தாமதமாகிடக்கூடாதுன்னு, ஐயா நான் வரேன், வள்ளிமலையை பார்க்குறேன், குருமார்கள் பேச்சாளர்கள் உங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் பொழுதே வாமா வள்ளிமலை வாழ்வழிக்கும்னு ஆரம்பிச்சிட்டார். பேசுறதுக்கு மட்டும் போக முடியுதில்ல சொற்பொழிவாளர்களுக்கு, சுவாமி பார்க்கவும் நாங்கள் போனோம் இல்லையா. அதனால் காலையில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்பி போகிற வழியில் விநாயக பெருமான் வலம் வந்து பழம் வாங்கிய இடம் திருவலம், அது திருவல்லம்னு மாறிடுச்சு. கனிவாங்கிய பெருமாள்னு அழகாக இப்படி பழம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அழகான விநாயகர் பெருமாள். உள்ளே பார்த்திங்கன்னா சுவாமி சம்பந்தராலும் நாவுக்கரசராலும் பாடல் பெற்ற தலம். அப்படியே வலம் வந்தோன்னா அருணகிரியாரால் போற்றிய முருகப்பெருமான், இப்படி பாடல் பெற்ற தலம். இன்றும் பகைவர்கள் வரக்கூடாதுன்னு சிவபெருமானுக்கு முதுகு காண்பித்து வெளிப்புறம் பார்த்த அப்படியே பிரம்மாண்ட நந்தி, 3 பிரகாரங்கள் உள்ள கோயில். திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருவல்லம் வில்வநாதேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அழகாக அங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் கூட இல்லை நம்ம வள்ளிமலை. அப்படியே கீழே ஏகாந்தமாக மலையடிவாரத்தில் ஆறுமுக சுவாமி பன்னிருகை வள்ளலாக காட்சியளிப்பார். பக்கத்தில் வள்ளி அழகாக இருப்பார், வள்ளி சன்னதி. அங்கே முழுக்க முழுக்க வள்ளி சன்மார்க்கம் தான். முருகனை அனுபவிப்பதில் எந்த அளவு ஆனந்தமோ வள்ளியினுடைய சன்மார்க்கம் அது இன்னுமே ஆனந்தம். எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம், வள்ளி பார்த்துப்பான்னு விட்டுடலாம், தைரியமாக விடலாம். ஏன்னா அவள் ஜீவாத்மாவாக மனுஷங்களாக நம்மளை மாதிரி வாழ்ந்தவ. அவளுக்கு நம்ம பிரச்சனைலாம் புரியுமா? எங்க அப்படி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கவன சிதறலுக்கு இருக்கும். அவள் ஆலோலம் ஆலோலம்னு திரைப்புணத்தில் பண்ணா இல்லையா, அது என்ன அப்படியே நமக்குள்ளே இருக்கிற கோபம் மோகம் இதெல்லாம் வந்தது தான் பறவைகளாம். அந்த பறவைன்னு நினைக்கிறோம் இல்லையா. உண்மையை சொல்லப்போனால் மகாஸ்காந்தத்தில் வள்ளியை பற்றின குறிப்பெலாம் கிடையாது. வள்ளி முழுக்க முழுக்க தமிழர்கள் கொண்டாடும் ஒரு அற்புதமான மார்க்கம். யார் அந்த மார்க்கம்னு பார்த்திங்கன்னா நம்மை மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மா தான் வள்ளி. முருகன் மேலே ஒரு சமயம் ஆசை வச்சு அவனை மறந்துருந்தாலும் அவன் பின்னாடியே வந்து 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 தொல்லை பண்ணுவானோ. இப்போ யாராவது எதையாவது வாங்கிக்கோன்னு வந்தால் இல்லைப்பா வேண்டான்னு இல்லை, அது மாதிரி நம்ம சொல்லுவோமா? இல்லை இல்லை அந்த கேளிக்கைக்கு போகிறோம், இன்னும் இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இரு இந்த சிற்றின்பங்கள்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவோமா? ஆனால் விடமாட்டானா முருகன், பின்னாடியே வருவானா, வரியான்னு. அப்படின்னா வள்ளி பின்னாடியே போனா முருகன். அவள் திணைப்புணம் ஒன்று தத்துவங்க. வள்ளியை இன்றைக்கும் கிராமங்களில் தெருக்கூத்தில் வள்ளி கல்யாணம்ன்றது சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு பக்கம் மகாபாரதம் போடுவாங்க, அதுலையாவது கொஞ்சம் வருத்தமான விஷயங்கள், அந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி இதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் வள்ளி முழுக்க முழுக்க காதல் ரசமாக இருக்கும். ஏன்? அப்போ தான் நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க. சொல்லப்போனால் பிற மதங்களை விட சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதை காதல்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை தேடினா முருக பக்தி வந்துடும்.
அப்படிதான் பார்க்க ஆரம்பிப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும். பார்ப்போம். வள்ளி எப்பவோ வணங்கி வைத்தவள், அவளை தேடி தேடி பரபிரம்மம் முருகப்பெருமான் வருவான், நம்மையும் தேடி தேடி ஆட்கொள்ள வருவான். அவள் போன்வா வந்துட்டே இருப்பான் முருகன். இதுதானே அந்த வள்ளி சரித்திரம். திணைப்புணம் காப்பா, ஆலோலம் ஆலோலம் ஏலேலோலாம் பாடுவா. அப்படின்னா என்ன? அந்த பறவைகள் திணையை சாப்பிட வரும். அந்த பறவைகள் என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகள் தான் பறவைகள். அப்போ அந்த பறவையை எப்படி துரத்தணும்? முருகா 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 முருகான்னு சொன்னால் போகும். அதுதான் ஆலோலம் 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 ஆலோலம். அதை துரத்துறா. அப்படி தனக்குள்ளே இருக்கிற அந்த தீயவைகள் துரத்த துரத்த அந்த இறைவன் மீது நாட்டம் மறுபடியும் வந்துடும். ஆனாலும் 5 அவளுடைய சகோதரர்கள் போரிடுவார்கள்னு வரும். அந்த 5 யாருன்னா நம்மளுடைய 5 புலன்கள். சகோதரர்கள்னு எடுத்துக்கணும் சுவாரஸ்யத்துக்கு. 5ம் 5 புலன்கள் சுவாமி கூட சேர விடாமல், அங்கே பார் அது நல்லா இருக்கு, இதை கேளு, இதை சாப்பிடு அப்படின்னு நம்மை அடிமைப்படுத்த 5 பேர் வந்துடுவாங்க. அப்போ விநாயகர் பிரணவப் பொருளாக இருப்பவர் குருவாக வருகிறார். குருவாக குரு அருள் கொடுக்க திரு அருள் கிடைக்குது அவளுக்கு. அப்போ முருகன் கிட்ட போகும்பொழுது 5 சகோதரர்கள் வருகிறார்கள், எதிர்க்கிறார்கள். முருகன் அவர்களை அழிக்கிறான்றது தான் வரலாறு கந்தபுராணம். இப்போ இவ முருகனோட கலந்துருவா. கலந்த உடனே சொல்வா, இந்த பிறவிக்கு அவங்க 5 பேரும் தானே சகோதரர்கள். அப்பா நம்பிராஜன் தானே எனக்கு. அவள் அப்பா நம்மை மாதிரி பிறந்தவள் அல்ல. அவள் எப்படி பிறந்தாள்? திருமால் சிவமுனிவராக இருக்கார். ஹரிணி அப்படின்னா மான் பெண். லக்ஷ்மி தேவி மானாக வருகின்றாள். அப்படி சிவமுனிவராக இருந்த திருமாலும் லக்ஷ்மி தேவியும் பார்த்துப்பாங்க. உடனே குழந்தை அப்படியே வள்ளிக்கிழங்கு அகழ்ந்தெடுக்கும் இடத்துல வந்துடும். அவள்தான் வள்ளி. நம்பிராஜன் கண்டெடுத்து வளர்க்கும் குமாரத்தியவர். ஆனாலும் எனக்கு அப்பா அவர் தானே, என்னை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தார். அந்த 5 பேரும் இப்படி படுத்தா எங்கள் அப்பாவுக்கு என்ன? அப்படியா உயிர்ப்பிக்கணுமா? ஆமாம் முருகா, அப்போ தான் நான் கூட வருவேன். நீயே உயிர்ப்பிச்சுடு. என்னால் எப்படி முடியும்? நீ என் கூட வந்து விட்டாய், தெய்வத்தன்மை விட்டது. எழுந்துக்கோங்க நான் சொன்ன 5 பேரும் உயிரோடு எழுந்து கொள்கிறார்கள். இந்த தெய்வத்தன்மை தான் நாவுக்கரசராகட்டும், சம்பந்தராகட்டும், சுந்தரராகட்டும் பதிகத்தால் உயிர்ப்பிக்கின்றார்கள். இப்போ தெய்வத்தின் வழியே போக போக பின்னாடி போக போக நமக்கும் அந்த தெய்வத்தன்மை வரும். சின்ன உதாரணம், நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப பக்தியாக விடாமல் அலங்காரம் அனுபூதி இதெல்லாம் பாராயணம் பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஐயாவோ இல்லை பாட்டியோ நல்லது நடக்கும், கல்யாணம் ஆகும்னு சொன்னால் நடந்துடும். ஏன்னா அவர்களுடைய நாவுக்கு அந்த தெய்வத்தன்மை வந்துடும். அப்படி வள்ளிக்கு தெய்வத்தன்மை அவள் அந்த 5 பேரை உயிர்ப்பிக்கின்றாள். இப்போ 5 பேர் எழுந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த 5 புலன்கள் அவளை இனிமேல் எதுவும் பண்ணாது. இறைவனோடு சேர்ந்து விட்டாள். அப்போ ரொம்பவே அற்புதமான ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்தது தான் வள்ளி திருமணம். அதுவும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு அவள் பொங்கின்ற ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அவள் வெத்தலை பெட்டியெல்லாம் ஒழிச்சு வச்சு விளையாடுவாளாம். அதனால தான் அவர் பெயரே வள்ளிமலை. ஒரு நாள் இன்னைக்கு வள்ளிமலை சுவாமிகளை பற்றி பேசுகிறா, முழுக்க முழுக்க பேசுவேன். ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். திருத்தணியில் ஆங்கில புத்தாண்டிற்கு எல்லாரும் போய் வெள்ளக்கார துரைக்கு பரிசு கொடுத்து அவன் கையில் முத்தம் கொடுத்து துரமாற பார்க்கறது தான் கௌரவம்னு இருப்பாங்க. 31 நைட். ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு தான் அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் உண்டு. இன்றைக்கும் நிறைய பேர் அதை கொண்டாடுறாங்க. கொண்டாட்டம் அளவோடு இருப்பது தவறல்ல. ஏன்னா அடுத்த தலைமுறையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு மீறிய விஷயங்களை பார்க்கும் பொழுது மனம் பதைக்கிறது. அப்போ 31 இரவு ஆங்கிலேயர்கள் கொண்டாடுவார்கள். அப்போ துரையை திருப்திப்படுத்த இவரவர்கள் அவரவர்கள் நிலத்தில் விளைந்த பழம் தேன் காய்கறின்னு எடுத்துன்னு போய் தங்களிடம் இருந்த விலை உயர்ந்த விஷயத்தை அந்த துரை கையில் கொடுத்து அன்னைக்கு அவரை தொடலாம், முத்தம் கொடுக்கலாம் கையில். இதுக்காக போகிற கூட்டத்தை பார்த்தார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இந்த துரை கொஞ்சம் வருஷம் இருப்பான். எப்போவுமே இருக்கிற ஒரு துரையை விட்டுட்டு இவங்கெல்லாம் இந்த துரை பின்னாடி போகிறாங்களா? அந்த துரைக்கு நீ எதுவுமே எடுத்துன்னு வர வேண்டாம். அப்போ திருத்தணி முருகனுக்கு எதை எடுத்துன்னு போனோம்? ஒரே ஒரு சொட்டு அழுகையோடு முருகான்னு போனால் போதும். வா, இனிமேல் உங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் தானே வேணும். ஆங்கில நியூ இயர் நம்மளோடது இல்லைனாலும் புரியல, செலிப்ரேஷன் வேணுமா? வேறு மாதிரி கொண்டாடலாம். திருத்தணி திருப்புகழ் பாடி படி பூஜையை கொண்டு வந்தவர்
வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி. அவருக்கு நல்லாவே தட்டலாம், நானுமே தட்டலாம், ஏன்னா இது எனக்கு இல்லை, வள்ளிமலை சுவாமிகளுக்கு. அது மாதிரி தமிழ் புத்தாண்டிற்கு முன்னாடி நாள் வள்ளிமலை படிகளில் படிப்பூஜையை கொண்டு வந்தார். பல காலம் வள்ளிமலையில் வாழ்ந்தவர். அப்படியே வள்ளிக்கிட்ட அவ்வளவு குழந்த மாதிரி விளையாடுவானாம். அப்படி இருந்த வள்ளிமலைக்கு அடியேன் செல்லும் பாக்கியம் முருகப்பெருமான் கொடுத்தார். அதெல்லாம் எப்படி உங்களால் தான் முடியும்? ஏதோ அடியார்கள் கொஞ்சம் கேட்க வச்ச புண்ணியம் இன்னைக்கு காலையில் கிளம்பி வந்துட்டேன். அடியார்களுடைய பெருமை அதுதான். போகணுமா, நாளைக்கு அலுவலகமாச்சு, இன்னைக்கு இதெல்லாம் போயிட்டு வந்துடலாம், முடியும். முடிச்சுட்டு நேற்றுக்கு கூட அலுவலகத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் லேட்டாக வந்தால் இன்றைக்கி 7:01 உள்ளே வந்தாச்சு. அப்போ வள்ளிமலை போய் சுவாமி பார்த்துட்டு ஒரு 425 படிகள் இருக்கு, ஏறி போனால் அப்படியே அழகா அப்படியே குடவரை கோயிலில் வள்ளி இருப்பா, உள்ளே போனால் முருகப்பெருமான் இருப்பார், கீழே ஆறுமுகனாக இருப்பான். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வள்ளிமலை. இன்னும் கேட்டால் வள்ளிமலையில் 11 திருப்புகழ் கிடச்சிருக்கு. வேல்மாறல் கொடுத்த தலம். இங்கேருந்து அந்த காலத்தில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கா, அது திருத்தணிக்கு கனெக்ட் ஆகிடுமா. முருகன் போர் அடித்தா வள்ளியோடு இங்கே உட்காந்து ஏகாந்தமாக விளையாடி கொஞ்சி மகிழ்ந்த இடம். மேலோட்டமாக பார்த்தா காதலன் கொஞ்சி விளையாடிய இடம், ஆழமாக பார்த்திங்கன்னா பக்தனோடு அவன் அளவலாவிய இடம். அதுதான் உண்மை. அப்படியாக இன்னைக்கு உங்களுடைய புண்ணியத்தில் அடியன் வள்ளிமலையை தரிசித்த பேறு பெற்று இன்று நேற்று யாரிடம் விட்டோன்னு எனக்கு மறந்துடுச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். எந்த நாயன்மார்மா? கலியநாயனார். திருவொற்றியூரில் இருந்தீங்க இல்லையா? திருவொற்றியூரில் பட்டினத்து சுவாமிகளை தரிசித்தோம். அங்கேருந்து கலியநாயனார். அவருடைய தொழில் செக்கார். செக்கில் எள் வைத்து நெய் எடுப்பார்கள். எள் நெய் எண்ணெயாக மாறுச்சு. அப்படி செக்கு இழுத்து எண்ணெய் வந்த உடனே என்கிட்ட மிகையாக இருக்கிறது இறைவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா என்கிட்ட எது மிகையாக இருந்தாலும் அது இறைவன் அருளால் வரும். என்கிட்ட இருந்தாலே இறைவன் அருள். இன்னும் மிகையாக இருந்தா அதை நான் இறைவனுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கணும். சிலர் தன்னிடம் இருந்த ஒரு தேவையற்ற பொருள், அழிந்த பொருட்களை எல்லாம் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். பழ வியாபாரம்னா பசுக்கு கொடுப்பாங்க, அது அழுகி போன பழமாக இருக்கும், அது மகாபாவம், அது கொடுக்காமே இருந்துடும். அதில் 2 கொடுத்தா கூட புண்ணியம். அப்போ தேவையான அளவு இருந்தாலே நமக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம். அளவுக்கு மிஞ்சி கொடுத்தால் எவ்வளோ பெரும் கருணை. அப்போ அவருக்கு அளவு மிஞ்சி எண்ணெய் இருக்கிறது, இதை இறைவனுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்த்தார். விளக்கேற்ற ஆரம்பித்தார். நம்முடைய ஐயா சொன்னார், நிறைய விளக்கேற்றுங்கன்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஐயா நேற்று சொன்னார், இல்லைம்மா எல்லா இடத்துலையும் ஏற்றி வச்சிடுறாங்க. எந்த அளவு விளக்கு ஏற்றுவது கோயிலில் முக்கியமோ, விளக்கேற்றின கரையை தூணில் துடைக்காதது அதை விட முக்கியம். யாருக்கும் தெரியாது, ஆனால் காரணீஸ்வரருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நாவுக்கரசரை படிக்கிறோம், ஆலய உழவாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கோயிலின் தூய்மை எவ்வளவு முக்கியம்னு. கோயிலில் விளக்கேற்றி என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக கோயிலில் இருக்கும் தூண்களிலும் சுவற்றையும் கருப்பாக்கலாமா? அது ரொம்ப தவறு இல்லையா? அதனால் ஒரு விளக்கு எங்கே ஏற்ற சொல்கிறார்களோ அங்கே ஏற்றி வையுங்கள். ஏன்னா முன்னாடி இருண்டதுவாக இருந்தது, இப்போ நிறைய லைட்லாம் வந்தாச்சு. அடியேன் நிறைய இடங்களில் காமாட்சி பூஜைன்னு ஒரு பூஜை சொல்லுவேன், நேர்காணல்கள் யூடியூப் சேனல்லாம். அதை பற்றியும் நிறைவு நாள் அன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்ல மாட்டேன், 5ஆவது நாள்னு நானே நினச்சிக்கிறேன். இப்படிலாம் ஏதோ பெரிய சஸ்பென்ஸ் வச்சா 5 நாளும் நீங்கள் வந்துடுவீங்க. இது நான் வியாபாரமும் பண்ணலை, அவங்க வியாபாரம் பண்ணவும் சொல்லலை. வந்தீங்கன்னா அடியார் கூட்டங்கள் உயரிய விஷயத்தை பேசலாம், அவ்வளோதான். ஏன்னா மார்கழி முழுக்க ஒரு ஆகமத்தில் சொல்லப்படுகிறது, அதுதான் முதல் மாகமாக இருக்கும்னு வைணவ ஆகமத்தில் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் விஷயம் சுவாமிக்கு கொடுக்கணும். இப்போ என்கிட்ட நெல் விளைஞ்சதுன்னா முதல் அறுவடையோ முதல்ல வர விளைச்சலையோ யாருக்கு கொடுப்பேன்னா முருகனுக்கு தருவேன். அந்த விழா தான் தைப்பூச விழா. அந்த முதல் விளைச்சல் சுவாமிக்கு எடுத்து வச்சுருவாங்க. தை 1ஆம் தேதியே போக முடியாது, ஏன்னா அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுவாங்க, அறுவடை பண்ணி இயற்கையை வணங்குவாங்க. ஏன் தை பூசத்துக்கு போகிறாங்கன்னா அப்போ தான் எனக்கு பெரிய நிலா இருக்கும். ஊரை விட்டு ஊர் போகும்பொழுது அந்த நிலா தான் எனக்கு வெளிச்சம் தரணும் இரவு வேளையில்.
அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த பௌர்ணமியை எதிர்நோக்கி வந்த முதல் விளைச்சலை சுவாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ணி நல்லா பணம் ஈன்று முதல் விளைச்சலை சுவாமிக்கு வச்சதை அவனுக்கு செலுத்த வேண்டாமான்னு அதை அப்படியே ஆசையோடு நிலா வெளிச்சத்தில் சுமந்து கொண்டு மலையேறி பழனி ஆண்டவனுக்கு கொடுத்த விழா தான் தைப்பூசம். ஒரு விஷயத்துலையும் ஒரு பொருள் இருக்கு. எடுத்துன்னு போக முடியலையா, அப்போ காவடி மாதிரி தூக்கிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம் விஷயத்தை. இப்போ இருமுடி எப்படி 2 முடி வச்சுக்கிறாங்க. ஒரு முடியில் எனக்கான உணவு, இன்னொரு முடியில் இறைவனுக்கான அபிடேக பொருள். அது மாதிரி காவடியில் ஒரு பக்கம் அரிசி பழங்கள் சோறுன்னு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும், இன்னொன்னும் சுவாமிக்கு. அப்படி வந்தது தான் காவடி. பால் காவடி, நீங்கள் பால் வளம் மிக்க பசுக்களை பராமரிப்பவர்கள் பால் காவடி. சில பேர் பன்னீர் காவடி, என்னுடைய வயிற்றை குளிர்வித்தாய் முருகான. சிலர் புஷ்ப காவடி, தோட்டம் வச்சுருப்பாங்க. சிலர் நெல் எடுத்துன்னு போவாங்க. சர்ப்ப காவடின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்ப்பம்னா பாம்பு. ஏன் பாம்பு எடுத்துன்னு போகிறாங்க? இன்றைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு படிச்சுப்போம். சில இடத்துல சயின்ஸும் அதாவது நம்முடைய சித்தாந்தமும் நிறைய இடத்துல ஒத்துப்போகும். ஸ்னேக் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு என்னுடைய 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கத்துறேன். ஏன்? பாம்பு எலிகளை சாப்பிடுவதால் எலிகளால் பயிர்கள் சேதமாகாது. அப்போ பாம்புகள் வயல்களில் தேவைப்பட்டன. அப்போ அந்த பாம்பினால் நல்ல விளைச்சல், அந்த ஒரு பாம்பை உனக்கு கொடுக்குறேன் முருகா அப்படின்னு எடுத்துன்னு போனதுக்கு பேர் சர்ப்ப காவடி. இப்போ அதெல்லாம் யாரும் எடுத்துன்னு போகிறதில்ல, நான் சொல்கிறேன் விவரத்துக்காக. ஏன்? அங்கே சர்ப்பமும் முருகன் கிட்ட அடங்கும். இந்த பாம்பிற்கு மயிலை பார்த்தா அவ்வளோ பயம். ஆனால் மயிலுக்கும் அடியில், மயிலே முருகனுடைய தொண்டர், தொண்டருக்கும் தொண்டராக மயிலின் திருவடியில் அந்த பாம்பு நிற்கும். அப்போ முருகனுடைய திருவடியில் எதிரிகளும் கிடையாது, பகையும் கிடையாது. நாகபந்த மயூரா நமோ நம்ம நாத விந்து அதில் பார்த்தீங்கன்னா நாகபந்த மயூரா நமோ நம அப்படின்னு வரும். அப்போ நாகம் யாரோட பந்தமாக இருக்கு? தன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய மயிலோடு பந்தமாக இருக்கின்றது. வெளியில் பார்த்தா தான் எதிரி. முருகன் திருவடியில் பகை மறந்துடும், எதிரிகள் கிடையாது. அதனால் சர்ப்பக்காவடி. பறவை காவடின்னு உண்டு. அவர்களே அந்த முதுகில் ஒரு அலகு மாதிரி வாயில் குத்திப்பாங்க, முதுகில் பண்ணி அவர்கள் பறவை மாதிரி போவாங்க. அதாவது முருகனுக்கு என்னையே அர்ப்பணிக்கின்றேன்னு போகிறது தான் பறவை காவடி. இப்படி பக்தியில் எவ்வளவோ இருந்தாலும் முருகனுடைய பக்தி அப்படின்றது என்றென்றும் இளமையான பக்தி. 450 படி ஏறிட்ட உடனே பரவாயில்ல, 41 வயசில் என்னால் ஏற முடியுது, இளமையாக ஃபீல் பண்ண. அதனால தான் முருக பக்தி இளமை கொடுக்கும். பரவாயில்ல, 450 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோமே. அதனால தான் முருகனை அடிக்கடி போய் மலையேறி பார்த்தீங்கன்னா இளமையாக இருப்பீங்கன்றோம். சும்மா முருகன் அழகாக இருப்பான், நீ அழகாகிடுவ, நீ இளமையாகிடுவேன்னு பேச்சுக்கு சொல்கிறதில்ல. லாஜிக்காக பார்த்தீங்கன்னா அருணகிரியார் வழியில் திருப்புகழ் தலங்கள்னு மாதத்துக்கு ஒரு அரை நாள் டூர் வச்சுக்கோங்க. வந்தவாசி கிட்ட நிறைய கோயில் பாடியிருக்கார், மதுராந்தகம் கிட்ட, செங்கல்பட்டு கிட்ட. அடியன் திருப்புகழ் தலங்கள்னு வசந்த் தொலைக்காட்சியினுடைய கடவுள் டிவியில் பேசிட்டு வரேன். 6 நிமிஷம் தான் பேசுவேன். திருப்புகழ் தலங்கள்னு பேசிகிட்டே வரேன். அது ரொம்ப நாளாக, ஒரு வருஷத்துக்கு மேலே பேசுகிறேன். ஒரு சேலம் போனால் அங்கே அவ்வளவு, அந்த தலங்கள் பேரே கேள்விப்பட்டதில்லை. அப்போ அருணகிரியார் தேடி தேடி முருகனை ரசித்தார். இப்போ தான் நமக்கு திருச்செந்தூரும் பழனியும் கூட்டம். அருணகிரியார் காலத்தில் கூட்டம் இல்லாமல் தானே இருக்கும். அப்போ அவர் ஏன் நம்மளை மாதிரி அங்கேயே ஹால்ட் ஆகலை? அதுவும் முருகன், மலையெல்லாம் முருகன், குன்றுதோர் ஆடல் சொல்லிட்டு தீர்த்தமலை போகிறாரு, தேவமலை போகிறாரு, வள்ளிமலை போகிறாரு, கஞ்சமலை போகிறாரு, திருத்தணிகை போகிறாரு, அறுப்படையும் போகிறாரு. அதை தாண்டி பல மலைகள் போகின்றார். கொல்லிமலை, ஈரோடை சுற்றி அவ்வளவு, சேலம் சுற்றி அவ்வளவு, திருப்பூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூரில் மருதமலை, இதெல்லாம் தெரிஞ்ச தலங்கள் தான். நமக்கு தெரியாத தலங்கள் அவ்வளோ இருக்கு, அவ்வளவு தலங்கள். கரூர் போகிறார், அப்படியே நெரூர் போகிறார். அதாவது ஒரு காதலன் தான் காதலியை தேடின்னு போவாங்க, இல்லை காதலி காதலன் அந்த மாதிரி உயிர் நாயகனாக முருகனை தேடி 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 போவார் நம்ம அருணகிரியார். இது சிவன் கோயிலாச்சேன்னு போகாமல் இருக்க மாட்டேன். மாமியார் வீட்டில் என் கணவன் இருந்தால் நான் போய் இருப்பேன்ல. அப்போ அவர்களும் என்னுடைய சொந்த பந்தங்கள்னு சைவத்தையும் பாடி, சாக்தத்தையும் பாடி, வைணவத்தையும் பாடி
அங்கே என்னுடைய நாயகன் பெருமாளேன்னு முருகன்னு முடிக்கக்கூடியதான திருப்புகழ். அப்போ திருவான்மியூரும் வந்திருக்கார், மயிலையும் வந்திருக்கார், சிவத்தலங்கள்னாலும் உள்ளே போய்டுறார். பாடல் பெற்ற தலமா தேவார தலமா சொல்லவே வேண்டாம், உள்ளே போய்டுறார். ஏன்னா சம்பந்தர் மாதிரி எனக்கு 16,000 பாட்டு பாடுறோம் முருகான்றதான் அவருடைய வேண்டுதல். நம்ம தவக்குறை 1300 பாட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த 1300 பாடல்கள்லேயும் சில தலங்கள் தான் நமக்கு தெரியும், பல தலங்கள் தெரியல. வாழ்க்கையில் ஒரு 60 தலம் போயிட்டாலே பெரிய விஷயம். 60 தான் நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் 60. நான் சோழ நாட்டு தலம், பாண்டிய நாட்டு தலம், கொங்கு நாட்டு தலம்னு தேவார பாடல் பெற்ற தலங்களையும் பேசினேன், இப்போ திருப்புகழும் பேசுகிறேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு முயற்சியாக ஒரு வேண்டுதலாக பண்ணி பாருங்கள். சும்மா காதில் போட்டு வைக்கிறேன் போகலாம்ல அப்படின்னு நினைங்க, போதும். முருகன் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடும். எதை வேணாலும் நினைக்கலாம். நம்மை வர வைப்பது யாருன்னா முருகப்பெருமான். எனக்கு கூட போனோம் முருகா, திருப்பூர் போனால் அந்த 5-6 தலங்கள் பார்த்துடுறேன். அங்கே போய் என்ன பண்ணணும், அவன் ஒன்று கேட்குறான் அவங்கக்கிட்ட, அங்கே போய் உட்காந்து திருப்புகழ் பாடணும். அங்கே போயிட்டு நம்முடைய திருப்புகழ் தலத்தை அடைந்து அங்கே திருப்புகழை பாடினால் போதும், அவ்வளவுதான். அப்படி பாடினால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது தாழ்மையான வேண்டுகோள் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த வள்ளிமலை 11 திருப்புகழ் கிடைத்த தலம். அங்கே அப்படியே பொங்கியோட வள்ளியோட தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ திருவொற்றியூர் வந்துடுறேன். திருவொற்றியூரில் செக்கார் குளம் எண்ணெய், அதனால் நிறைய விளக்கேற்றுவார் சுவாமி. அந்த விளக்கேற்றும் அவரிடம் எந்த ஒரு வினாத்தாளை வைப்பார்? சிறு தொண்டர் மாதிரி வைப்பாரா? இல்லையே, விளக்கேற்றது தானே அவருடைய கொள்கை. இப்போ நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா கொள்கை வீரர்களாக இருக்கிறார்கள். அந்த கொள்கையில் தான் சுவாமி ஒரு விஷயத்தை வைக்கிறார். நம்ம 63 ரொம்ப அழகாக இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. திருவள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி, 63 எப்படி இருக்காங்கன்னா, அந்த மூலவர் அந்த திருவுருவச் சிலை கீழேயே உற்சவர். அதுலேயும் என்ன அழகுனா, சிறு தொண்டர்னா கையில் குழந்தை அரிவாள். அந்தந்த நாயன்மார்கள், இப்போ சோமாசி மாற நாயனார் அப்படின்னா யாகம் செய்வதற்கான அது. அவரவர்கள் எந்தெந்த வகையில் கொள்கைகளில் இருந்தார்களோ அந்தந்த வகையில் அந்த திருவுருவச் சிலை அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. வாய்ப்பிருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யுங்கள். இப்போ திருவொற்றியூரில் இருக்கின்றார், தீபங்கள் ஏற்றுகின்றார். வறுமை வருகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை வர ஆரம்பிக்கின்றது. வறுமை வர வர அவரால் எண்ணெய் வாங்க தொகை கிடைக்கவில்லை. அவரால் அங்கே என்ன ஆகுது, பணம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய செல்வந்தராக இருக்கிறவர் பணம் குறைய குறைய விளக்கேற்றுறாரான்னு பார்க்குறார். எப்படி குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் உணவு கொடுப்பாரோ அது மாதிரி கண்டிப்பாக சுவாமிக்கு விளக்கேற்றணும் அப்படின்றத வாழ்க்கையில் 2 வகையான செலவுங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒன்று இருக்கும், வாண்ட் நீட். தமிழில் தேவை அவசியம். தேவைன்ற விஷயங்கள் இல்லாமையும் இருக்க முயற்சி பண்ணலாம், ஆனால் அவசியமான பொருள் அப்படின்னு இருக்கிறத இல்லாமல் இருக்க முடியாது. அவசியமாக இதை எடுத்துக்கொண்டு அவர் விடாமல் விளக்கேற்றுறார். இப்போ அடுத்தது அவருடைய பிஸ்னஸ் முழுக்க லாஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும் பொழுது இவர் சொல்கிறாரு, நான் போய் செக்கு இழுக்கட்டா. இவர் ஒரு செல்வந்தர், அவரே ஒரு பெரிய எண்ணெயெல்லாம் உற்பத்தி செஞ்சவர். இப்போ அவர் போய் இழுத்தார். நம்ம வாவு சிதம்பரனால் செக்கு இழுத்தாருன்றத கப்பலோட்டிய தமிழர் அவரை பற்றி படிச்சிருப்போம். அவர் நாட்டுக்காக, இவர் அந்த மாதிரி போகிறார். அவருடைய நேரம் அதில் வர தொகையில் சுவாமிக்கு விளக்கேற்றினார். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ இளமையாக நிறைய யார் இழுக்க முடியுமோ அவங்கள வச்சுட்டு, நீங்களாம் வயசானவர் ஒழுங்காக இழுக்க மாட்டீங்க போங்கன்ட்டு வேலை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருப்பார்? அதாவது மீளா அடிமை உமக்கே ஆளாயின்னு நம்ம சுந்தரர் பாடுறார். அதில் ஒரு பாடல் வரும் அந்த பதிகத்தில், 2வது பாடல், விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், என்னை விற்றுக்கோ இல்லை வச்சுக்கோ, அடமானம் கூட வச்சுக்கோ, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவனடியாரோட அனுப்பிடுறார் ஏற்பகை நாயனர். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பக்தி வந்தது சிவன்னு தெரிஞ்சே போகிறான். இந்த இடத்துல
தன்னுடைய மனைவியை நாளைக்கு வித்திடலான்ற முடிவுக்கு வர. மனைவிகளை வைத்து சூதாடிய சரித்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு இடத்துல மனைவியை வித்த கதை உண்டு. இது அடகு வைத்தார்கள் பஞ்சபாண்டவர்கள், வைத்து ஆடினார்கள் இல்லையா திரௌபதியை. இப்போ அடுத்த ஒரு விஷயம் எனக்கு மறந்துடுச்சு, நீங்கள் தான் சொல்லணும். வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அரசர் மனைவியை விற்றார். அம்மா சொல்லிட்டாங்க, ஹரிச்சந்திரன். இப்போ வட இந்தியாவில் அவனுடைய வறுமை போதாத காலம், உண்மைக்காக மனைவியை விற்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ மனைவியை வாங்கிப்பாங்க. எதுக்குன்னா அடிமை தொழில் செய்ய, வீட்டு வேலை செய்ய. இவர் பார்த்தார், இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே உடைமை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி மேலே இருக்கக்கூடிய ஒரு உரிமை, ஒரு வீடு என் வீடுன்ற மாதிரி என் மனைவின்ற உரிமை. அவரை விற்கிறாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்டில் மனைவியோடு போய் நிற்கிறார். இதில் எப்படி இயற்பகை நாயனார் மனைவியே வணங்கினோமோ இந்த இடத்துல இந்த அம்மாவை வணங்கப்படும். அந்த மாதிரி நிற்கிறாங்க வியாபாரத்துக்கு. இந்த பொம்பளை நல்லா வேலை பண்ணோம், யாராவது வாங்கிக்கோங்க 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 வாங்கிக்கோங்க. அந்த அம்மா நிற்குது, நான் நல்லா வேலை பண்ணி தரேங்க, யாராவது வாங்கிக்கோங்க. தொகை வந்தால் கணவர் போய் விளக்கேற்றுவர். இந்த பக்தி தெரியாதே நமக்கு இவ்வளவு நாளாக. கலியநாயனார் பக்தியே நிறைய பேருக்கு தெரியாது. கலியநாயனார் பக்தி தெரிந்தாலும் உதிரமாவது கொண்டு நான் விளக்கேற்றுவேன்ற பக்தி நமக்கு அப்படியே உணர்ச்சி பொங்க வைத்தாலும் அந்த அம்மா மார்க்கெட்டில் போய் நின்று இருக்கு. நான் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு மார்க்கெட், அங்கே காய்கறி விற்பாங்க, மாடு விற்பாங்க, ஆடு விற்பாங்க. அந்த இடத்துல இந்த அம்மா என்ன வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா நின்னாங்கன்னா அந்த இயற்பகை நாயனார் மனைவி மாதிரி கலியநாயனார் மனைவியை வணங்க வேண்டாமா? இந்த அம்மாவை தான் இங்கே நான் வணங்க போகிறேன். இதுதான் பெண்ணடியார்களுடையது. அடுத்ததுக்கு நீங்கள் கைத்தட்டணும். ஏன் சொல்லுங்கள்? வட இந்தியாவில் சந்திரமதியோடைய மனைவி விலை போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் யாரும் வாங்கலைங்க. மற்றவங்க மனைவி நான் வாங்க மாட்டேன்னு போயிட்டாங்க. வியாபாரம் ஆகலைங்க. அப்போ தமிழர்கள் எனக்கு சொல்லும் பொழுது நிஜமாவே சிலருக்கு ஐயோ இன்னொருத்தர் மனைவியை வாங்காத. அவங்க மனைவி அவன் ஏதோ போதாத காலம் விற்கிறான், இன்னொருத்தர் மனைவியை வாங்கலாமா? வீட்டு வேலைக்கு தப்பு, ஆதரவு இல்லைனா கூட கூட்டிடணும். அவன் மனைவியை விற்கிறான், வாங்கினா பாவம்ன்ற நீதியோடு திருவொற்றியூரில் மக்கள் இருந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில். அதுதான் சிவத்தொண்டர்கள். வாங்கலை. இந்த அம்மாவுக்கு அழுக, என்னை விற்றாது நம்ம சொல்லுவோம்ல, எம்மா என் தலையை அடக வச்சாது நான் கொடுத்துட்றேன்னு சொல்லுவோம். அவர்களாவது சிவத்தொண்டர்கள். நான் உங்களை சொல்ல, என்னெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. என்ன தெரியும், நம்மளை வச்சுருந்தா எனக்கெல்லாம் அவங்க தான் ஏதாவது காசு கொடுத்து என்ன தான் மெயின்டைன் பண்ணும். என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அந்த அம்மா அழறாங்களாம், என்னால் பிரயோஜனம் இல்லையே, என்னை யார் எதுக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் அடிமை தொழிலை எதுக்கு வேண்டுமானாலும் வாங்கட்டும், நிற்கின்றேன் என்று கணவனுக்காக நடு சந்தியில் என்னை வியாபாரமாக யாராவது விலை கொடுத்து வாங்கிக்கொள் என்ற பெண்ணடியார்கள் மறந்துவிட்டோம் அவர்களை வணங்கும் நேரம். ஆனால் அந்த அம்மாவுடைய வியாபாரம் யாரும் வாங்கலைல்ல, இங்கே தமிழர் பெருமைன்னு சொன்னல, அதுதான் இவருக்கு நன்மை கொடுத்தது. அவருக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. சே, உன்னை யாருமே வாங்கலை, நான் என்ன பண்ணுறது, நான் என்னப்பா பண்ணுறது, நான் தான் நடு சந்தியில் உங்களுக்காக நின்றுட்டேனேப்பா, என்னை யாராவது விற்றா நீங்கள் விளக்கேற்றுங்க, படம்பக்கநாதர் தியாகருக்கு விளக்கேற்றுங்க தானே நின்னேன், நான் என்ன பண்ணுறது, என்னை யாரும் வாங்கலை, நான் என்ன பண்ணுவேன்னு உள்ளே போகிறார் படம்பக்கநாதர். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு முடியாதா? அது எப்படி முடியாது? எண்ணெய் தான் இல்லை, எனக்குள்ள ரத்தம் இருக்குது. நமிநந்தியடிகள் நீரில் விளக்கேற்றினால் திருவாரூர், நான் பக்தியோட எத்தனை ரத்தத்தில் விளக்கேறியணும். இந்த பாடல்கள் ஒரு 2-3 சொல்லணும். ஏன்னா என்னுடைய நோக்கமே உங்களுக்கு சரித்திரம் மட்டும் இல்லை, ஒரு 3 பெரிய புராணத்தின் பாடல்கள் போச்சுன்னா தொண்டர்களின் பெருமை சொல்லவும் முடியுமோன்னு அப்படியே காதுக்குள்ளே போகிறத அப்படி மனசில் லாக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு பாடல். மனம் மகிழ்ந்து மனைவியார் தமை கொண்டு வள நகரில் தனம் அளிப்பார் தமை எங்கும் கிடையாமல். அந்த அம்மா வரும் சந்தோஷமாக நிற்கிறாங்களாம். இவர் இந்த மனைவியை வாங்கிக்கோங்க. அந்த அம்மா நிற்கிறாங்களாம், நான் தான் அந்த ப்ராடக்ட்டுன்னு. அவர் சொல்கிறாரு, தமை கொண்டு அந்த வளநகர். ஏன் வளநகர்? நல்ல ப்ராடக்ட்டுப்பா, இந்த பொம்பளையை வாங்கின்னு போனால் நல்லா வீட்டு வேலை பண்ணும், காசு இல்லையேன்னு பார்க்குறேன், அந்த பிரச்சனை இல்லை. வளநகர் எல்லார்கிட்டையும் இருக்குது. அவன் போதாத காலம் மனைவியை விற்றா, அந்த மனைவியை நம்ம வாங்குறது பாவம் இல்லையான்னு போயிடுறாங்க. இப்போ வளமாக தான் இருக்காங்க.
வளநகரில் தனம் அளிப்பார் தமை எங்கும் கிடையாமல். யாரும் வாங்கிக்கலையா? தளர்வு எய்தி வருத்தப்பட்டு, சிச்சோ இவள் தான் ஒரே ஒருத்தி, ஒரு நம்பிக்கை. சினவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பனிமுட்ட கனவினும் முன்பு அறியாதார் கையறவால் எய்தினார். அவருக்கு ரொம்ப கஷ்டம். கனவுல கூட இப்படி விளக்கேற்ற முடியாம போகும், நான் நினைச்சதே இல்லையே, இன்னைக்கு அந்த நாள் வந்துடுச்சேன்னு உள்ள போறார். பனிக்கொள்ளும் படம்பக்க நாயகர் தம் கோயிலினுள் அணிக்கொள்ளும் திருவிளக்கு பனிமாறும் அமையத்தில் மணிவண்ண சுடர்விளக்கு மாளில் யான் மாழ்வன் என துணிவு உள்ளம் கோல நினைந்து அவ்வினையை முடிக்க தொடங்குவார். அதாவது ஒரு நெகட்டிவ் விஷயத்தை கூட சேக்கிழார்கிட்ட தாங்க கற்றுக்கணும். அமங்கல சொல் சொல்லக்கூடாதுன்னு. என்கிட்ட ரத்தம் இருக்குல்ல, அதை வச்சு விளக்கேற்றுவேன்னு அந்த செயலை தொடங்கினாராம். கத்தி எடுத்தார், குத்த வந்தார். அமங்கலமே கிடையாதுங்க. அவ்வினை அந்த வேலையை முடிக்க வேலையை தொடங்கிட்டார். அப்படி எடுக்கிறார். திருவிளக்கு திரியிட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா. அந்த எண்ணெய்க்கு ஈடா எதை கொடுக்குறாரு? இறைவன் கொடுத்த உடம்புல இருக்கிற உதிரம் கொடுக்க. உதிரம், உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் மிடறிய அக்கையை கண்ணுதலார் பெருகு திரு கருணையுடன் நேர் வந்து பிடித்தருடன். இப்போ அந்த அம்மா சந்தோஷப்படுது. நான் வியாபாரம் ஆகாதது நல்லது தான். நான் வியாபாரமாயிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இவர் அந்த வச்சு எண்ணெய் ஏற்றிருப்பார், விளக்கு ஏற்றிருப்பார். நான் வியாபாரம் ஆகலை, உதிரத்தையே கொடுக்குறேன்னு வந்தார். மனம் பதைக்க பார்த்தேன். அப்படி கிட்ட போயிட்டார், சுவாமி கையை பிடிச்சிட்டார். இப்படி அவர் கையை நான் பிடிச்சு நான் விட ரெடியானதுனால தானே சுவாமி கையை பிடிச்சார் அப்படின்னு அந்த அம்மா அதை சந்தோஷமாக பார்க்குறாங்களாம். மற்ற அவர் தம் முன்னாக மழவிடை மேல் எழுந்தருள உற்ற ஊரது நீங்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றிய அஞ்சலியினராய் நின்றவரை பரமர்தாம் பொற்புடைய சிவபுரியில் பொலிந்திருக்க அருள் புரிந்தார். வா கிளம்பு. சுவாமி வந்தால் பிக்கப் பண்ணிப்பார். வர்றதனோ கார் கிடையாது, விடை மேலே பைக்கில் தான் வர்றார். எல்லா இடத்துலையும் அருள் பண்ணுறதுக்கு அம்மாவோட தான் வருவார். ஏன்னா சுவாமியின் அருளுக்கு பேரே அம்பாள். அவர் மட்டும் வந்தால் அருளே இல்லாமல் வந்தால் அவரால் அருள் கொடுக்க முடியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல யாரோ தொகை கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டோ பணமோ இருந்தால் தானே, இல்லை டெபிட் கார்டோ இருந்தால் தான் கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் நான் தரேன்னா எதை கொடுப்பீங்கன்ற மாதிரி சுவாமி பெரும்னே வந்தால் அருள் எங்கன்னு கேட்கணுமா. ஏன்னா திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறாரு, சுவாமியின் அருளே அந்த பராசக்தி, அவ கூட வந்தால் தான் அவருக்கு அருளல் அப்படின்ற அந்த தொழிலையே செய்ய முடியும். அப்படியாக அக்கலி நீதி நாயனாருன்ட்ட நீதி. அதனால் எல்லாரும் வித்துடாதீங்க. எந்த சூழலில் விற்றார் அங்கு அவருக்கு வியாபாரமாகவில்லை. ஆனால் அவர் விற்றது நியாயம் என்பதனால் எந்த ஒரு சமயத்திலும் இறைவனை தோற்க விடாமல் அடியார்கள் தொண்டினை தோற்காமல் செய்ததால் உரையாசிரியர்கள் அவர்களை கலிநீதின்னு போடும். மற்றபடி கலியநாயனார் தான் அவர் பேர். ஆனால் உரையாசிரியர்கள் கலி நீதி நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக திரு ஒற்றியூரில் இருந்த அந்த கலிய நாயனாரை வணங்கி அடுத்த தடவை படம்பக்கநாதர் சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே போன உடனே உங்களுடைய இடது பக்கத்தில் சுவாமி கலியனார் சன்னதி, பக்கத்திலே பழைய காலத்து திருவுருவ சிலை. அந்த திருவுருவ சிலையில் அப்படி அவர் அந்த அருவாளை இப்படி வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். சுவாமி கையை பிடிச்சிருவார். அவர் பக்கத்தில் அந்த மனைவியார் இருக்காங்க. 2 பேரையும் வணங்குங்கள், 2 பேரையும் வணங்குங்கள் என்று ஒரு விண்ணப்பத்தோடு சேக்கிழார் சும்மா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், யாரை பற்றிங்க நிறைய பாடியிருக்கார். சேக்கிழார் திருத்தொண்டர் தொகையில் திருத்தொண்டர் புராணத்தில் ஒரு அடியாரை பற்றி ரொம்ப ரொம்ப பாடியிருக்கார். அது யார்? பிள்ளை பாதி புராணம் பாதினே சொல்லுவோம். அப்போ 4200 சில்லற பாடல் நம்முடைய பெரிய புராணம். அதில் பாதிக்கு பாதி சம்பந்தரை பற்றியே பாடிட்டு. சம்பந்தரை அதனால தான் சொல்லுவாங்க பிள்ளை பாதி புராணம் பாதி. சம்பந்தர் முருக அம்சம்னு வாங்க, முருக அவதாரம் இல்லை, முருகன் அம்சம். தமிழ் இலக்கியம்னு வச்சுக்கோங்களேன், சங்க இலக்கியத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முருகனை மட்டும் எடுத்துருங்களேன், ஒன்றுமே இருக்காது.
திருமுருகாற்றுப்படை துவங்கி பக்தி இலக்கியங்கள் முருகன்னு எடுத்துட்டா ஒன்றுமே இருக்காது. அப்போ இலக்கியங்களிலும் மிகையாக இருப்பது முருகன், நம்முடைய திருத்தொண்டர் தொகையில் மிகையாக இருப்பது பிள்ளையார். பிள்ளையார் திருத்தொண்டர் தொகை தொண்டர் புராணம்னா இந்த பிள்ளையார் இவர் இல்லை. இங்கே பிள்ளையார்னாலே சம்பந்தர். பிள்ளையார் அப்படின்னாலே சம்பந்த பிள்ளையார் தான் நம்ம பெரிய புராணத்தில். நம்ம கோயிலில் வந்தால் தான் சிவகுமாரன் மூத்த பிள்ளையார். இங்கே பிள்ளையார் யாருன்னா சம்பந்தர். அப்போ பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்ற அளவு அவ்வளோ எழுதியிருக்கார். இவ்வளவு எழுதிய நம்முடைய சேக்கிழார் ஒருத்தரை பற்றி ஒரு பாட்டு தாங்க எழுதியிருக்கார். ஒருத்தரை பற்றியும் இப்போ நம்முடைய வாயிலார் நாயனார் மயிலாப்பூர் 10 பாட்டு எழுதிட்டார். குறைஞ்சபட்சமாவது எழுதுபவர் ஒரு பெண் அடியாரை பற்றி ஒரே ஒரு பாடல் மட்டும் எழுதியிருக்கின்றார். ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார் அழியா புறங்கள் எய்து அழித்தார் ஆண்ட நம்பி தனை பயந்தார் இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது. எவர்க்கும் முடியாதா? அதாவது நம்முடைய திருத்தொண்டர் தொகையை நேத்தி ஆரம்பித்தோம். அதில் நிறைவு பாடல் மன்னிய சீர் மறைநாவன் என்ற ஒரு புசல் வரிவளையார் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கும் அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் அப்பா பேர் இசை ஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே. இசைஞானி காதலன் இங்கே திருத்தொண்டர் தொகையில் இவ்வளோதான். யார்? சுந்தரருடைய அம்மா. அவர் டைரக்டாக வர 63 ஒருவர். இப்போ நான் சொல்கிறவங்கெல்லாம் சிந்திக்க வேண்டிய அடியார்கள். இயற்பகை வெல்லும்னு சொன்ன இயற்பகையார் தான் இருக்காங்க. முந்தானேத்தி குரு பூஜை நம்ம இயற்பகைக்கு தான் பண்ணோம். மனைவியை நினைக்கணும்னு நேத்தி நினச்சோம். கலியநாயனாருடைய மனைவி இந்தளவு என்னை யாராவது வாங்கிக்கோங்க நின்னாங்கன்றது யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அப்போ அவரை நினைக்க வேண்டும். இவங்க 63 ஒரு பெண். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மை பேணும் அம்மைக்கான்னு இப்படி ஜாம்பமா நான் தான்ப்பா சிவபெருமானுடைய அம்மானு அமர்ந்து இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரோடு நீங்கள் சிவபெருமானுக்கு அம்மானா நான் தொண்டர்களை அடையாளம் காண்பித்த சுந்தரருடைய அம்மானு அவங்க கூட நிற்கும் பாக்கியம் பெற்ற இசைஞானி. அப்போ சிவனுக்கு அம்மாவும் சிவதொண்டருக்கு அம்மாவும் ஒன்றுதான். இவங்க இவ்வளவு பாடி இவ்வளவு பண்ணாலும் ஒரே ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து திருத்தொண்டர்களை அடையாளம் காண்பித்த சுந்தரரின் அம்மாவிற்கும் அத்தனை பெருமை உண்டுன்னு இசைஞானியாரை சேர்த்துனாங்க. சேர்த்துன்றதுக்கு என்ன கொள்கை? இப்படிதான் இருப்பேன் இல்லை, சிவபக்தி உடைய குடும்பம் ஆதிசைவ குடும்பம். பெற்றது சுந்தரர், அவ்வளவுதான். ஒரு குழந்தையை பெற்று அந்த நல்ல குழந்தையால் 63 3 பெண்மணிகளுள் ஒருவராக நின்றார். 60 இல்லை 3. அங்கே 63 60 ஆண்கள் 59 ஆண்கள்னு வைக்கலாமா? ஏன்னா அப்பாலும் அடிச்சார்ந்த அடியாருக்கும் அடியார் அது தொகையடியார்கள் தான், இதில் இல்லை. ஏன்னா 72ன்னு தொகையடியார்களை சேர்க்கும் பொழுது இதுக்கப்புறம் வரப்போகிற அடியாருக்கும் அடியேன்ற வார்த்தை அந்த வரியை எடுத்துட்டோன்னா வரப்போகிற அடியார்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். 63ன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான். அதுக்கப்புறம் தான் அந்த தொகையடியார்கள் வராங்க. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவான் எல்லாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வேத்தார்க்கும் அடியேன், திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அது விட்டுருங்க. 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன் அவர்கள் தொகையடியார்கள் குரூப்பாக இருக்காங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் ஆண்கள் தான். திருநீலகண்டத்துக்கு உயவனார் இளையான் குடிவான் இயற்பகை மைப்பொருள் எல்லாரும் ஆண்கள். அப்போ 60 ஆண்கள் 3 பெண்கள். இந்த 60க்கு இந்த 3 பேர் மட்டும்தான் வெயிட்டேஜ். ஒரு தராசில் பாருங்கள் 60 ஆணடியார்கள்
காரைக்கால் அம்மையாரை உட்கார வச்சுட்டோன்னே அது சமமாய் முடிஞ்சிருச்சு. நம்ம மங்கையர்க்கரசி ஏறவே இல்லை. ஒரு காரைக்கால் ஒரு பேயார் 60 அடியார்களுக்கு சமம்ட்டான். ஏன்னா முதல்ல இறைவனை இசையால் வழிபாடு பண்ணலாம்ன்றது நம்ம தேவார முதலிகளுக்கும் கற்றுக் கொடுத்த அம்மானா காரைக்கால் அம்மையார். காலத்துக்கும் முற்பட்டவர். அம்மா தான் முதல்ல பாடுறாங்க. அது வரைக்கும் சிவபக்தினா எப்படி, சுவாமி இடுகாட்டில் ஆடுவார், அவர் அப்படியே திருநீர் பூசின்னு இருப்பார். பக்தியும் சிவனை பார்த்த பார்வையும் வேற இல்லைப்பா. என் குழந்தை மாதிரி அவர். சுவாமியை குழந்தைன்னு சொல்கிற பாவம் எவ்வளோ பெருசு. தேவகியும் யசோதையும் அனுபவிக்காத கிருஷ்ணனை பெரியாழ்வார் அனுபவித்தார். காது குத்தி பார்க்குறார், நிலாச்சோறு ஊட்டுறாரு. அந்த இறைவனை குழந்தை மாதிரி. இன்று என்ன நமக்கு திருப்பாவை பாசுரத்தில் எல்லார் வீட்டையும் ஏதோ பால் சோறு சர்க்கரை பொங்கல்னு ஏதாவது பண்ணிங்களா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை வெள்ளி, அது கூடாரை வள்ளின்னு மாச்சு. கூடார வள்ளின்னு அப்படியே பேச்சு வழக்கில் மருவி ஆயிடுச்சு. கூடாரை வென்று விடுவானாம் நாராயணன். அவன் கூடாரை வெள்ளி. அவனுக்காக அந்த பால் சோறு முழங்கை வழியார மூட நெய்ப்பேதுன்றதுனால இன்று சர்க்கரை பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம். உங்களுக்கு சொல்லலை, எனக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆண்டாள் இந்த அளவு நெய் பொங்க சாப்பிட்டாலும் வீதி முழுக்க காலை வேளையில் நடக்கும் உடற்பயிற்சியும் வைத்திருந்தார். எந்த அளவு உணவு முறையோ உடற்பயிற்சியும் இருக்குது. நாங்கள்லாம் அந்த உணவு முறையை ரொம்ப ஆர்வமாக எடுத்துக்கிறோம். அந்த உடற்பயிற்சி எடுத்துக்கணும்ல, அதுக்கு தான் அதை நான் உங்களை சொல்லலை, என்னையே சொல்லிக்கிறேன். அதனால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். இன்றைக்கு திருமாலடியார்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக இருக்கும் ஒரு அற்புதமான நாள் தான் இன்று. இசைஞானியாருக்கு வரலாம். ஒரே அடியார். காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்த உடனே 60 அடியார்களும் அம்மா உங்கள் ஒருவருக்கு யாருமா, இறைவனுக்கே அம்மா நீங்கன்ட்டாங்க. மங்கையர்க்கரசியார் ஏறின உடனே சைவத்தை தடைக்க வைத்து மதுரைக்கு மீனாட்சிக்கு அடுத்தது நீமான்ட்டாங்க. இசைஞானியார் எழுந்த உடனே என்னதான் நாங்கள் கொள்கை பிரியர்களாக இறை பக்தர்களாக இருந்தாலும் சுந்தரர்னு உங்கள் குழந்தை வரலன்னா திருத்தொண்டர் தொகை கொடுக்காமல் இருந்தால் எங்களை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. விளம்பரத்துக்காக நாங்கள் எங்கள் பேரை கேட்கல. பக்தி இப்படி பண்ணால் சுவாமி கிட்ட போக முடியுன்ற ஒரு விஷயத்தை எங்கள் மூலமாக நம்முடைய அடியார்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்தது உங்கள் குழந்தமான இசைஞானிக்கு. அதே இடத்துல ஒரு அற்புதமான இருக்கை. ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார். ரொம்ப சிம்பிளான பாட்டு. சடையனாருடைய உடைமை திருமணையார் மனைவி. அழியாபுரங்கள் எய்து அழித்தார் ஆண்ட நம்பி தனை பயந்தார். நம்பியாரூரனை நமக்கு கொடுத்தார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பெண்ணடியார்கள்னு சொல்லும்பொழுது சில தாய்மார்களையும் அடியன் எழுதின்னு வந்திருக்கேன். பகவதி அம்மையா யாரோட அம்மா? சம்பந்தர் அம்மா பேர் பகவதி. 3 வயசில் குழந்தை சீர்காழியில் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த. இவ்வளோ அழகாக பாடுறாங்க குழந்தை. ஊரே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் திருக்கோலக்கா குழந்தை போகுது. அந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம அளவு கூட கொஞ்சினா மாதிரி தெரியலங்க. அவர்கள் ஊருக்கு கொடுத்துட்டாங்க குழந்தை தளம்தோறும் போய் அருளி செயல்களை செய்யும் பொழுது அவங்க அம்மா எவ்வளவு நாட்கள் அந்த குழந்தைய கொஞ்சணும்னு நினச்சி காத்துட்ருப்பாங்க. குழந்தை ஊராக போய் அற்புதம் பண்ணுறார். இந்த அம்மா கூட போன மாதிரி தெரியல, அப்பா கூட போகிறார். சில இடங்களுக்கு தூக்கிண்டு போகிறார், அம்மாக்கள் போல. அப்போ இந்த அம்மாக்கள் எல்லாம் அந்த ஒரு தவக்குழந்தைகளை நமக்காக கொடுத்தவங்க. அப்போ அவர்களும் பெண்ணடியார்கள் இல்லையா? அப்படி ஒரு 4-5 பேரை பார்த்துடலாம். பகவதி அம்மையார் சம்பந்தரை ஈன்றெடுத்த அந்த தெய்வத்தாய், அவர்களுக்கும் அடியேன். மாது இனியார் சொல்லும் பொழுதே ஒரு மாதிரி இங்கேருந்து கூசுதுங்க. நாவுக்கரசரை கொடுத்தாங்கம்மா. நாவுக்கரசரை கொடுத்துட்டு அந்த குழந்தை வளர்ந்து எந்தளவு வாழ்ந்தார்னு பார்க்க மாதினியார் உயிரோடு இல்லை. கணவன் இறந்தார், தானும் உயிரை விட்டுடும். அந்த நாவுக்கரசர் நமக்கு தொண்டு பண்ணி தொண்டு எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தது யாரு? நாவுக்கரசர்.
அந்த நாவுக்கரசரை கொடுத்த மாதில் இனிய, மாதுனா பெண், இனிமையான பெண்ணா, மாதினியாருக்கு அப்படியே நம்மெல்லாம் நன்றி வணக்கம் அப்படியே அவர்களுக்கு சொல்லணும். இசைஞானியார் கண்ணப்பருடைய தாய், குழந்தைய கன்னி வேட்டைக்கு அனுப்பி வைக்கிறார். பிறக்கும் பொழுதே முருகனை வேண்டி பிறந்த குழந்தையாம். குலதெய்வம் கண்ணப்பர் குடும்பத்துக்கு முருகப்பெருமான், வேடுவர்கள் தானே, முருகனை வேண்டி பிறந்த குழந்தை. ரொம்ப நாள் இருந்து அந்த குழந்தை பிறக்கிறான். பாராட்டி சீராட்டி வளர்த்து கன்னி வேட்டைக்கு அனுப்பி வைக்கிறான். முதல் தடவை வேட்டைக்கு போகிறடா கண்ணா, மிருகங்கள்லாம் வரும்டா, பார்த்து போடா, நான் பார்த்துக்கிறேம்மா. அவளுக்கு தெரியாது 6 நாளில் சுவாமி முக்தி கொடுக்க போகிறாருன்னு தெரியும். கண்ணப்பர் மாதிரி 6 நாட்களில் இறைவனை வணங்கி பக்தி செலுத்தலான்ற ஒரு கண்ணப்பரை கொடுத்த அவங்க தாய். எதனாலனா இந்த தாய்கள் இந்த அடியார்களை அனுபவித்ததை விட நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அந்த அடியார்கள் சம்பந்தரை நம்ம எவ்வளோ பாட்டு பாடுறோம், எவ்வளோ பேர் பேசி கேட்டிருப்போம், எவ்வளோ பேர் பேசியிருப்பீங்க. அப்போ அந்த தாய்மார்களை தாண்டி நாம் அந்த பக்தியால் அனுபவிக்க கொடுத்த தாய்மார்கள், அவர்களையும் வணங்கணும். இவங்களாம் இல்லைன்னா இந்த அடியார்கள் கிடையாது. அழியா புறங்கள் எய்தழித்தார், ஆண்ட நம்பி தன்னை பயந்தார், குழந்தைய கொடுத்தார், நம்பி ஆரூரர், அவ்வளோதான். இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை, அந்த பிராட்டிய ஒரு வார்த்தையாலோ தமிழாலோ கவிதை திறமாலோ சொல்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு செக்கிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாட்டு, ஒரே பாட்டு தாங்க இசைஞானிக்கு. பிள்ளை பாதி புராணம் பாதியும் இதே பெரிய புராணம், ஒரே பாட்டு, ஒரே வார்த்தை. இது பாருமா, அவரை அந்த அம்மாவை பேசுகிற தகுதியோ புகழற ஒரு கவிதையோ புலமையோ காமிக்கிற இடமா இது? அந்த அம்மாவை சொல்ல எனக்கு தகுதி இல்லை. அப்பேற்பட்ட பிறவின்னு இன்னைக்கு நம்ம இசைஞானியாரை நிறைவு செய்து, அடுத்தது இங்கேருந்து நடுநாட்டுத்தலம் போகலாம். நடுநாட்டுத்தலம் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை. அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. அந்த இடத்துல நடுநாடு, நடுநாடு மாதிரி ஒரு அற்புதமான, எல்லாமே அப்படி தான் சொல்லுவேன். சோழ நாட்டையும் நான் அப்படி தான் சொல்லுவேன். பாண்டி ரெண்டுத்துலேயுமே 2 கண்களாக சைவம் வைணவம் அப்படியே வளர்ந்த இடங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அந்த அற்புத தலங்களை கொடுத்துருக்காங்க. நடுநாட்டுத்தலம்னா ஒரு பக்கம் திருக்கோவலூரில் அப்படியே உலகளந்த பெருமாளாக இருப்பார், முதல் 3 ஆழ்வார்களுக்கு அற்புதம் செய்த இடம். இன்னொரு பக்கம் வீரட்டேஸ்வரராக இருப்பார். அறம் கண்ட நல்லூர், அரையணி நல்லூர்னு சின்ன குன்று, ஏறி பார்த்தா திருவண்ணாமலை. இன்றைக்கும் குட்டி பாதங்கள் இருக்கும் சம்பந்தருது, வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. திருக்கோவலூர், அங்கேருந்து சின்ன குன்று அரையணி நல்லூர். உள்ளே போனீங்கன்னா சுவாமி ஒப்பிலா மணீஸ்வரர் அப்படின்னு அதுல்யநாதேஸ்வரர் வடமொழியில் அவர் பேர். அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நாம் கூட ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்கார்ந்து மெடிடேட் பண்ணலாமான்னு தோணும். காரணம் சின்ன குன்று, அமைதி. 2வது, அந்த இடத்துக்குத்தான் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரமண மகர்ஷி வந்து அமர்ந்து தவம் பண்ண இடம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டா அடுத்த திருவண்ணாமலைக்கு ரூட், இங்கே வந்தால் அந்த பாஸ் கிடச்சிரும்ன்ற மாதிரி ரமண மகர்ஷி இங்கே வருவார், அண்ணாமலைக்கு போயிடுவார். சம்பந்தர் வரார். இன்னைக்காவது கூகுள் மேப்லாம் இருக்குது. அன்றைக்கி சம்பந்தருக்கு திருவண்ணாமலைக்கு எப்படி போனோன்னு தெரியல. அந்த மலை மேலே நின்று அந்த குழந்தை இப்படி எட்டி எக்கி பார்க்குதான். இன்றைக்கும் சம்பந்தருடைய திருவடி கமலங்கள் அங்கே போனால் பிரகாரத்தில் இருக்கும். சுவாமியே பார்த்தார், வா நான் அந்த பக்கம் தான்ப்பா போகிறேன், வாப்பா அப்படின்னு ஒரு பூக்குடையை வச்சுண்டு சுவாமியே போய் திருவண்ணாமலைக்கு அடையாளம் காண்பித்தாருன்றது சம்பந்தர் அரையணி நல்லூரிலிருந்து திரு அண்ணாமலை போன சரித்திரம். அதனால் நடுநாட்டு தலங்கள் குறைவில்லாமல் இருக்கும், ரொம்ப அற்புதமான தலங்கள். திரு ஆமாத்தூர் அங்கே தான் இருக்கும். திரு ஆமாத்தூர்லாம் பார்க்க வேண்டிய தலங்கள். இங்கே சுவாமிக்கு அபிராமேஸ்வரர்னால் எதிர்க்க அம்பாளுடைய கோயில். அதுக்கப்புறம் நம்முடைய திருநாவலூர் இருக்கும். இங்கே திருவாமூர் அப்படின்ற தலத்துக்கு போகலாம். இந்த தலத்தில் யாரும் பாடவில்லை என்பதால் தேவார பாடல் பெற்ற தலமாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாவுக்கரசர் வழி ஆலய உழவாரத்தில் ஆர்வம் கொண்ட ஒவ்வொரு இறை அடியார்களும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் திருவாமூர். அடியன் போகக்கூடிய வாய்ப்பு நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு தடவை இங்கே
ஐயா அழைத்து ஒரு சதயம், அதாவது நம்முடைய சித்திரை சதயம், நம்முடைய நாவுக்கரசர் குரு பூஜைக்கு இங்கே வந்து அடியேன் பேசினேன். அப்போ திருவாமூர் போன அனுபவம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்று புதிய அடியார்கள் பழ அடியார்கள்னு இருப்பீங்க, அந்த அனுபவம் நல்லா தான் இருக்கும். அங்கே இன்றும் எங்கே மாதினியார் பிரசவத்தில் நாவுக்கரசரை ஈன்றாரோ அந்த இடம்லாம் இருக்கும். அங்கே ஒரு சின்ன சிவன் கோயில் பக்கத்தில் நாவுக்கரசர் வாழ்ந்த இடம். அங்கே வலம் வரலாம். அவர் பிறந்த போது இருந்த ஒரு மரம் இன்றைக்கும் இருக்கும். அந்த மரத்தினுடைய இலை அறுசுவையும் கொடுக்கும். இனிக்கும், கார்க்கும், புளிக்கும், கசக்கும். அந்த மரத்தின் பெயர் களர் உகாய். அந்த களர் உகாய்னு இருக்கும். அதை சாப்பிட்டா குழந்தை பேர் கிடைக்கும். அதுவும் நல்ல நாவுக்கரசர் மாதிரி நல்ல அறிவார்ந்த அடியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிடைக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. புகழனார் பிறந்து ஏதாவது பண்ணால் புகழ் இருக்கும். இவர் ஒரே ஒரு மகளையும் ஒரு மகனையும் ஈன்றதாலே அவருக்கு புகழ் வந்து விட்டது. புகழனார் மாதினியார். இதில் ஒரு 2 விஷயம் மட்டும் சேக்கிழார் அனுபவிக்கிறத சொல்ல போகிறேன். ஏன்னா அப்பர் சுவாமிகளை பற்றி கம்மியாக தான் பேச போகிறேன். அவரே சந்தோஷப்படுவார். நான் பேச போகிறது திலகவதியார். அவர்கள் மிகப்பெரிய தொண்டு. அவர்கள் செய்த சிவத்தொண்டு எதனாலன்னு நான் சொல்கிறேன். முதலில் பெண் குழந்தை பிறக்கிறார். ரொம்ப அழகான பெண் குழந்தை வளர்கின்றாள். சில ஆண்டுகள் கழித்து ஆண்மகவு. மருள் நீக்கியார்னு பேர். மருள்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றங்கள், பிழைகள், தேவையற்றவைகளை நீக்கும் ஆற்றல் உடையவர் மருள் நீக்கியார். பையன் பிறக்கிறார். அதுக்குள்ளே பொண்ணு பெரியவள் ஆயிட்டா. அதனால் அவளுக்கு திருமணம் பண்ணணும். கலிப்பகையார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனின் சேனாபதியாக இருக்கக்கூடிய ஒரு வீரர் இவரை பார்த்து மனம் முடிக்கலான்னு பேசி வைக்கிறாங்க. அவர் அப்பொழுது ஒரு போருக்காக கிளம்புறார். இந்த சரித்திரம் தெரியும், அதனால் ஒரு வரியில் தான் சொல்ல போகிறேன். அவர் கிளம்பின கொஞ்ச நாட்களில் நம்முடைய புகழனாருக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் இறைவனடி சேர்றார். என்ன ஒரு தைரியம் பாருங்க. மாதினியார் ஒரு மகள் ஒரு மகன்னு இருக்கான். கணவன் இல்லாத இந்த இடத்தில் அவர் இல்லாமல் என்னால் தொண்டு செய்ய முடியாதுன்னு அங்கேயே இறக்கும் மாதினியார். இப்போ ஊரே பார்க்கும்பொழுது அச்சோ பாவம், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க, ஒரு பொண்ணும் பிள்ளையும் கவலைப்படுது, பார்த்து பார்த்து ஆசையாக ஒரு பிள்ளைய பெற்றுண்டாங்க அப்படின்னு பேசுவேன். எப்படியாவது வாழ்ந்துடலாம் அப்படின்னு அந்த திலகவதியார் திருமணமாகி தன் கணவன் துணை கொண்டு தம்பியை தேற்றி விடலாம்னு இருக்கும் பொழுது போரில் அவர் மாண்டார்னு வருது. அடி மேல இடி மேல இடி மேல ஒரு பெண்ணுக்கு வந்தும் இறைவனை விடலைங்க. நாவுக்கரசர் கூட விட்டுடலான்னு சமணம் போயிட்டார். அது கூட நாவுக்கரசர் தப்பில்லைன்னு சேக்கிழார் சொல்லிட்டார். சுவாமியை தான் கோச்சுப்பார் சேக்கிழார், அடியார்களை திட்டமாட்டார். சின்ன பையன் அப்பா இல்லை அம்மா இல்லை அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை இல்லைன்னா எவ்வளோ நொந்து போவான். அப்போ உன்னையா வணங்குவான், வேற எங்கேயா தான் போகணும்னு நினைப்பான். நீ தானே நல்வழி கொடுத்துருக்கணும்னு கேட்குறார் சேக்கிழார். நாவுக்கரசரை தப்பா சொல்ல. ஆனால் திலகவதியாருடைய திண்மையான நெஞ்ச பாருங்க. சுவாமி அந்த அம்மா விடலை. இதுதான் விதினா நான் இப்படி தான் இருப்பேன், சுவாமியை விட மாட்டேன். இதுக்கு கொடுத்த ஒரு அழகான உவமையை சொல்லிட்டு நான் இதுக்கு வந்துடுறேன். ஒரு இலைகளும் அப்படியே இப்படி இருக்குமா, இலைகள் மழை பெய்யுமா, அந்த இலையிலேருந்து ஒரு சொட்டா நீர் விழுமா மழை பெய்த உடனே. அந்த நீர் சொட்டுறது எப்படி இருக்கும்னா யாகத்தில் நெய் விடுவார்களாம். அது மாதிரி அந்த நாட்டு மரங்களும் விளைச்சலாகக்கூடிய எல்லா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய விஷயங்களும் தவம் பண்ணி இருந்து தான் இந்த இடத்துல தான் இந்த நாவுக்கரசர்ன்ற அற்புதமான அடியார் பிறக்கணும். இது நாவுக்கரசர் பெருமை. அடுத்தது பாருங்கள், அந்த பாடலையே சொல்லிடுறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா விவசாயம் விளைச்சல்னு பச்சை பசேல் என்று இருக்கும் இடம்தாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாமூர். இன்றைக்கும் நடுநாட்டு தலம் திருவண்ணாமலையை சுற்றி விவசாயம் தான், நிறைய விவசாயம். இந்த பாடல் சேக்கிழார் ஒருத்தரால் தான் இப்படி யோசிக்க முடியும். கடைஞர் மிடை வயர் குறைத்த கரும்பு குறை பொழி கொழுஞ்சாறு இடை தொடுத்த தேன் இழிய இழிந்து ஒழுகும் நீத்தமுடன் புடை பறந்து நிமிரி ஒலிப்ப புது புனல் போல் மடை உடைப்ப
உடைமடை அக்கரும்பு அடுகட்டியின் அடைப்ப ஊர்கள் தோறும். அதாவது இந்த ஊருடைய வளமையை சொல்கிறாரு. கற்பனை பண்ணுங்களேன். இது எனக்கு மேலோட்டமாக பார்த்தேன். இது எதுக்கு இப்போ அடியார்களோடு இன்றைக்கி சொல்லணும் நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது பார்த்தேன். அதுக்கப்புறம் அதுக்கான பொருளை பார்க்கும்பொழுது இதை சொல்லியே ஆனோ திலகவதியாக இருக்குன்னு எடுத்து வச்சேன். ஒரு இடத்துல நெல் வயல் கற்பனை பண்ணிக்கோங்க. நெல் விளைச்சல் விவசாயம் பண்ணுறாங்க. நெல் வயலுக்கு பக்கத்துலேயே கரும்பு தோட்டம், அடுத்தது திருப்பியும் நெல், அடுத்தது கரும்பு தோட்டம். இப்படி பண்ணியிருக்காங்களாம் அந்த ஊரில். இதுவரை குழப்பம் இல்லை. கரும்பு முற்றி வளர்ந்து நிற்குதான். முற்றிய கரும்புலேருந்து கரும்பு சாரே வெயில் பட்டு நம்ம இங்கே கசக்கி பிழிஞ்சு ஒரு மிஷினில் போட்டு ஜூஸாக குடிக்கிறோம்ல, வெயில் பட்டு முற்றிய கரும்பிலிருந்து கரும்பு சாறு ஒழுகுதான். கரும்பு சாறு ஒழுகினதெல்லாம் வயல் பரப்பில் தேங்கி நிற்குதான். இதுவரை சுவாரஸ்யமாக இருக்கா? நிறைய தேங்கி நின்று கரும்பு சாறு, கரும்பு ஜூஸ் இருக்குல்ல, ஸ்வீட்டு, அது ஆறு மாதிரி ஓடுதான். ஓடுறது பக்கத்தில் இருக்கிற நெல் வயல் பரப்புக்குள்ளே புகுந்துடுதான். அந்த நெல்லினுடைய தன்மை கரும்பு சாறு பட்டு பாதிக்கக்கூடாதுன்னு எப்படி இதை தடுக்கிறதுன்னு பார்த்தாங்களாம். கட்டியாக இருக்கும் தெரியுமா நம்முடைய வெல்லம், கட்டி வெல்லம்னு வாங்குவோம், மண்டை வெல்லம், கட்டி வெல்லம்னு. அந்த வெள்ளை கட்டிகளை வச்சு இந்த கரும்பு சாறு நெல் வயல்களுக்கு போகக்கூடாதுன்னு அடுக்கி வைக்கிறாங்களாம். இதை எதுக்கு இன்னைக்கு நான் பெண்ணடியார்களை பற்றி பேசுகிறேன்? இதில் அழகாக இருக்குது கற்பனை. நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இப்போ இதை வேற மாதிரி பார்க்கலாம். கரும்பு சாறு முற்றி இருக்கு. சுவாமி பக்தியில் இருந்த நாவுக்கரசர் கரும்பு சாறு வந்தது. அவங்க அம்மா அப்பா அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை எல்லாரும் மாண்டு விட்ட பிறகு இந்த சைவமும் வேண்டாம் சிவமும் வேண்டாம்னு மனம் வருந்தி கரும்பு சாறு எப்படி அடுத்த வயலுக்கு போகுதோ அப்படி போக பார்க்குதான். அப்படி கரும்பு சாறு வேற நெல் வயலுக்கு போகுதில்ல, அந்த கரும்பு சாறு தான் அப்பர் சுவாமிகளாம். அதை தடுக்க எது வருது? நான் என்ன சொன்னேன்? வெள்ளைக்கட்டி எது? முற்றிய கரும்பு சாறினை பக்குவப்படுத்தி வெள்ளமா இருக்க வச்சாங்க. அப்ப பக்குவப்படுத்தப்பட்ட ஆன்மாவா வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய திலகவதியார் தான் நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இதை புரிஞ்சுக்கோன்னு வராங்களாம். அந்த வெள்ளைக்கட்டி திலகவதியாராம் அந்த கரும்பு சாறு. அப்புறம் நான் படித்ததோ வயலை பற்றி, கரும்பு பற்றி, நெல்லை பற்றி, வளம் பற்றி. அதில் எவ்வளோ அர்த்தம் பார்த்தீங்களா? அதாங்க சேக்கிழார். எப்படி ஒரு இது சாதாரண விஷயம். அப்போ பக்குவப்பட்ட ஆன்மாவாக திலகவதியார் அந்த இளம் வயதிலேயே இருந்துட்டாரு. அவர் மட்டும்தான் நீ அடுத்த வயலுக்கு போகக்கூடாது, இங்கே இருன்னு கரும்புச்சாறு மாதிரி இருந்த அப்பர் சுவாமிகளை முடிந்தவரை தடுத்தார். திலகவதியாருடைய பெருமையை சொல்லியே மாளாது. எந்த அளவு அவருடைய பெருமைனா நம்ம மட்டும் சொல்லலை. இந்த இடத்துக்கு இவர் வரார். யார்? நம்முடைய அருணகிரியார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏதோ நம்முடைய தவக்குறை இந்த தலத்து தேவார பாட்டு இல்லை. நான் பாட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த இடத்துல மூவர் முதலிகளும் பாடலன்னு பொய் சொல்லிடக்கூடாது. இல்லையே கிடையாது தானம்மா, நீ சொல்கிறது எப்படி பொய்யாகும்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பாடி இருக்கலாம். நம்ம தவக்குறை சிதம்பரத்து அறையில் அந்த பாட்டு கிடைக்காம போயிருக்கலாம். இப்போ மயிலாப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா நாவுக்கரசர் பாட்டு எங்களுக்கு கிடைக்கல, மதுரையில் சுந்தரர் பாட்டு கிடைக்கல. அது மாதிரி கிடைக்காம போன தலமாக இருக்கலாம் இல்லையா? அந்த பக்கம் சம்பந்தர் வந்திருக்கலாம். ஏன் அந்த ஊர் என் ஊர், எங்கள் அம்மா அப்பா இருந்த ஊருன்னு நாவுக்கரசர் பாடியிருக்கலாம். அங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் திருநாவலூர். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநாவலூர்லேருந்து திருவாமூர் ரொம்ப பக்கம். நடுநாட்டில் மட்டும் 2 அடியார்கள் நமக்கு கிடச்சிட்டாங்க, ரொம்ப பக்கம். சுந்தரர் ஒரு பாட்டு பாடியிருக்கலாம், நம்ம தவக்குறை கிடைக்கல, அதனால் பாடல் பெற்ற தலமாக இல்லை. ஆனால் நம்ம அருணகிரியார் யார்? எந்த இடத்தையும் விட்டு வைக்க மாட்டார். அங்கே சிவபெருமானாலயமே சிறிய ஆலயம்னு, அந்த சிறிய ஆலயத்தில் ஒரு சிறிய சந்நிதியாவது என்னுடைய முருகன் என்னுடைய காதலனுக்கு வச்சுருப்பீங்களே, அவனை பார்க்க நான் வரேன் அப்படின்னு இந்த இடத்துல 8 வரி நீங்கள் போய் முடிஞ்சால் பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள், திருவாமூர் திருப்புகழ்னு. அதனுடைய இது பார்த்தீங்கன்னா 8 வரி. 8 வரியில் யாரை பற்றி சொல்கிறார்? சிவனை பற்றி சொல்கிறார், அவருடைய முருகனை பற்றி சொல்கிறார்.
ஒரு வரி நாவுக்கரசரை பற்றி சொல்வீங்களான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிவத்தொண்டர்கள் இருந்தாங்க, என்னென்ன சிவனால் அருள் செயல்ன்றதை மறக்காமல் சொல்லுவார். நாவுக்கரசர் அருணகிரிநாதர் சொல்லுவார். எங்கேயாவது சம்பந்தர் செய்த ஒரு அற்புதத்தை சொல்லுவார் அவருடைய திருப்புகளில். அவருக்கு அந்த ஈகோ கிடையாது. பக்திக்கு முக்கியம் என்ன தெரியுமா? நான் அப்படின்ற ஈகோ இருக்கக்கூடாது. மற்றவங்களையும் புகழணும். நான் பெரிய தொண்டு பண்ணாலும் யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிற துணியை அப்படி எடுத்து வச்சா கூட என்ன சொல்லணும்? எனக்கு தோணலை பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ அழகாக வச்சிட்டிங்கன்னா அவர்கள் இன்னும் தொண்டு செய்ய வருவார்கள். அடியார்களுக்குள் அந்த தொண்டில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுன்ற மகத்தான கொள்கையுடைய சமயம் நம்மளுடையது. அதனால் எந்த இடத்துல நம்முடைய சம்பந்தர் எந்த ஒரு அருள் செயல் பண்ணாலும் அதை கண்டிப்பாக மறக்காமல் பாடிடுவார். ஆனால் இந்த இடத்துல வந்த நம்முடைய நாவுக்கரசர் சம்பந்தரை பற்றி பாடவில்லை. அப்போ யாரை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரி சீதமதிய, இதான் திருப்புகளுடைய துவக்கம். 8 வரி திருப்புகள். ஊர்வலத்தை சும்மாவே சொல்ல முடியாது, இவ்வளோ வளமான ஊர்வலம் பாடுறார், சிவனை பாடுறார், முருகனை பாடுறார். நாவுக்கரசரை பாடலையேன்னு பார்த்தா ஒரு வரி திலகவதியாரை பற்றி பாடுறார். மாது புகழ் வளர்க்கும் திருவாமூர். எந்த மாது? மாதினியார் கொடுத்த திலகவதியார் புகழ் கொடுக்கும் திருவாமூர். இன்னைக்கு எப்படி நம்ம அடியார் கூட்டம் யாரெல்லாம் அந்த 63 இடம்பெறவில்லை என்றாலும் பெண்ணடியார்களை மறக்கக்கூடாதுன்னு நாம் சிந்திக்கிறோமோ, அதே மாதிரி அன்றே மாது புகழ் வளர்க்கும் திருவாமூர். அவள் புகழ் வளர்ந்தாலே அதில் அப்பர் சுவாமிகளுடைய புகழ் உண்டுன்னு திலகவதியாரை பாராட்டி போற்றி சென்றிருக்கின்றார் அருணகிரியார்னா அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். இப்போ உங்களுக்கு சரித்திரம் தெரியும், நான் சரித்திரம் சொல்ல ஒரே வரியில தான் சொல்ல போகிறேன். வளருகின்றார் சமணம் தழுவுகின்றார். அப்போ சேக்கிழார் சொல்லிட்டார், நீங்கள் தானே அந்த ஃபேமிலிக்கு ஒரு கைடா காட்ஃபாதரா நீ தான்ப்பா இருந்திருக்கணும். யார்கிட்ட உரிமையாக பேசுகிறாரு? இறைவன்கிட்ட. எதுவுமே இல்லைன்னா அந்த குழந்தை இப்படி தானே போகும், நீ ஒழுங்காக பார்த்துக்கலப்பா அப்படின்னு உரிமையாக சொல்லிட்டு. சரி, பல நாட்கள் இந்த திலகவதியாருக்கு அந்த ஊரில் இருக்க முடியல. தம்பியும் சமணம் போயாச்சு, அப்பா அம்மா கணவர் எதுவுமே இல்லாத ஊரில் அவரால் இருக்க முடியல. ஊர் பேச்சு. முதலில் பெண்ணடியார் மடம் அமைத்து சைவம் வளர்த்து தொண்டை செய்தவர் திரு அதிகை வீரட்டானத்தில் திலகவதியார். இன்னைக்கும் திரு அதிகை வீரட்டானம் கோயில் வாசலில் வந்த உடனே வெளியில் வரீங்கன்னா உங்களுடைய இடது பக்கம் அம்மாவோட மடம் இருக்கும். சில இடங்களில் மட்டும் அந்த மடம் வைத்தாலும் பல வருடங்கள், ஏன் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நூற்றாண்டு கடந்து இன்றும் அந்த மடம் தொண்டு செய்யும் மடமாக, சாதுக்கள் இருக்கும் மடமாகவே அந்த இடம் இருக்கின்றது. எவ்வளவோ படையெடுப்பு, எவ்வளவோ பெரிய பெரிய பங்களா, நிறைய விஷயங்கள் விஞ்ஞான வளர்ச்சிலாம் வந்தாலும் திலகவதியாருடைய தொண்டு எந்த அளவு வீரியம்னா இன்றைக்கும் அந்த மடம் இருக்கு. நாளைக்கு அந்த மாதிரி தான் ஒரு இடம் சொல்ல போகிறேன். நாளைக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துறேன், அதை மட்டும் என்னன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன். அத்திக்கொட்டை ஆஸ்பத்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்படிலாம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட அற்புத தொண்டு செய்த இடம் இன்றும் தொண்டாற்றி வரும் கூட்டத்தினரிடம் இருக்கின்றது என்றால், சில இடத்தில் உண்மையும் தொண்டும் இருந்தால் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த இடம் எவ்வளோ மாற்றங்கள் ஆனாலும் இருக்கும். அதுக்கான சிறந்த உதாரணத்தோடு தான் நாளை என்னுடைய பேச்சுத்துவம். ஏன்னா நாளையோட பிற அடியார்களை ஓரளவு முடித்தாதான் நிறைவு 2 நாட்கள் நான் மங்கையர்க்கரசியாருக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் நான் வைக்கணும். ஏன்னா இந்த அடியார்களையும் நம்ம மறக்கக்கூடாது என்பதால் தான் அடியேன் இந்த அடியார்களை நினைவு கூறுகின்றேன். இப்போ இந்த அம்மா அங்கே மடம் வச்சு வாழுகிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் சுவாமி கிட்ட ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு இல்லை, என்னுடைய தம்பியை எப்படியாவது உன்னை வணங்க வையேன், எங்கள் அம்மா அப்பா வணங்கின அந்த மார்க்கத்தில் அவன் இருக்கணுமே, அந்த மார்க்கத்தில் இருக்கணுமே. சுவாமி சொல்கிறார், கவலைப்படாத, இவ்வளோ நாள் வேண்டல, நீ கேட்டு எதுவுமே நான் கொடுக்கலையோ, எனக்கே கஷ்டமாக இருக்குது, சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அங்கே அவர் தருமசேனர்னு பெரிய பட்டம் வாங்குறாரு. யார்? நம்முடைய நாவுக்கரசர். நல்லா படிக்கிறார். அப்படி வாங்கி அவர் நல்ல பட்டம்லாம் பெற்று அங்கெல்லாம் இருக்கார்.
ஆனாலும் அவருக்கு மனதிற்குள் சிவபக்தி இருக்கு. உனக்கு எப்படிமா தெரியும்? அதையும் சொல்லிடுறான். அடுத்தது, இப்போ ஒரு நாள் சூளை நோய் வருது. இதெல்லாம் நான் ரொம்ப நேரம் சொல்லலை, உங்களுக்கு தெரியும். சூளை நோய் வருகின்றது, வராரு. இன்னும் கரையேறி விட்ட குப்பம்னு அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. ஒரு நாள் இரவோடு இரவா விடியற் காலையில் யாருக்கும் தெரியாமல் அக்கா கிட்ட வரார். அக்கா கிட்ட வரும்பொழுது என்னால் முடியலன்னு அழறார். அப்போ இந்த ஒரு பாடல் எல்லாருமே படிக்கலாம். தாழ் இணைமேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கி. அக்கா முடியல, ஏண்டா நீ வேறு இடத்துக்கு போன, நம்ம சாமியை மறந்துட்டு போயிட்டேடா. அக்கா முடியலக்கா, வைத்த வலிக்குதுக்கா, வைத்த வலிக்குதுன்னா அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு பகையாகட்டும், எவ்வளவு ஒரு தவறானவர்களாகட்டும், காலை பிடிக்கும் பொழுது நம்மளால் எப்பேற்பட்ட பகையும் கோபமும் குறையும். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு வேடன் அவன் குழந்தைகளுக்காக வேட்டையாட மிருகம் கிடைக்குமான்னு பார்த்தான். நாள் முழுக்க கிடைக்கல. முயல் ஒன்று குட்டி போட்டிருக்கு. சாயந்தரம் அதை பார்த்துட்டான். ஒரு 4-5 குட்டி எடுத்துக்கலாமான்னு பார்க்குறான். நம்ம குழந்தைக்கு உணவுக்கு எடுக்கிறோம், இப்போ தான் குட்டியே போட்டிருக்கு முயல். குஞ்சுகள் அதெல்லாம் எடுத்துண்டா, அதுவும் அம்மா தானே. ஒரு நாள் கூட அந்த தாய்கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்கிறோமே. நடக்கும் பொழுது ஐயோ என் குழந்தை வீட்டுக்கு போனால் பசினுமே, என் குழந்தைக்கு என்ன கொடுப்பேன்? சரி இதெல்லாம் வேடன் தொழிலில் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு நம்ம தப்பு பண்ணும் பொழுது நமக்குள்ள ஒரு நியாயத்தை கொண்டு வருவோம் தெரியுமா. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டா இருக்க முடியும், சாமி இப்படி தான் வந்து சொல்லுவாருன்னு நமக்குள்ளே ஒரு நியாயத்தை கொண்டு வந்துடும். அது மாதிரி பார்த்தேன், என்னோடய குலத்தொழிலே வேணும், இதெல்லாம் குட்டி என்ன பெருசு என்ன, நம்ம வீட்டுக்கு இது தானே என்னுடைய தர்மம்னு அப்படியே 4-5 குட்டி எடுத்துட்டோம். வீட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு நல்லா அந்த முயல் குட்டி உணவை கொடுக்கணும். முயல் அம்மா பதறிடுச்சு. நடக்கிறான், பின்னாடியே வருது. அதையும் பிடிக்க வரான், அப்போ பதுங்குது. திருப்பியும் வேடன் நடக்க 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 அது பின்னாடியே வருது. அவனுக்கு ஈரம் கசிதுச்சு. பாவம்ல, இப்போ தான் பிரசவமான ஒரு முயல் அம்மா எடுத்துன்னு போகிறோமா. சரி நம்ம குழந்தைங்க பசிக்கும் இப்படி நமக்குள்ளே ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா. அவனுடைய குடிசை கிட்ட போயாச்சு. அவனே 2 மனதாகத்தான் போகின்றான். குடிசை கிட்ட போகிறான். சில அடி எடுத்து வச்சா குடிசைக்குள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் குட்டிகள் இருக்காது. எந்த தைரியம் வந்ததோ தெரியவில்லை தாய் முயலுக்கு. ஓடி சென்று அவனுடைய காலை தன்னுடைய நாவால் வருடிடுச்சு. ஈரம் பட்டுச்சு. அந்த காலிலையும் மனசுலையும் ஈரம் பட்டா அவனுக்கு ஏதோ ஆச்சாச்ச, ஒன்றுமே தெரியாத இந்த முயல் கூட இப்படி கால் கிட்ட வந்து நான் அதை பிடிச்சிருவேன்ற தன் உயிரையும் மதியாமல் என் குட்டிகளை கொடுத்துருடா, பால் கூட இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலடா அதுக்கு அப்படின்னு கேட்குது. குழந்தைங்களுக்கு ஏதோ பழத்தை கொடுத்துக்கலாம் இன்னைக்கு, என் குழந்தை மாதிரி தானே அது குழந்தை அப்படின்னு அந்த நாவால் அவனுடைய காலை வருடியிட உடனே அவனுக்குள்ள கருணை வந்து அந்த குட்டியை போட்டுட்டான். எதுவுமே பெருசாக தெரியாத குலத்தொழிலே வேட்டையாடும் அந்த வேடனுக்கே காலை யாராவது வருடினால் கருணை வந்தா, சிவபெருமான் காலை பிடிச்சிட்டா என்ன கருணை, முருகன் காலடி திருவடியை தொட்டுட்டா என்ன கருணை. அப்படிதான் கோமா தான் இருந்தாங்க. நீ தானே வேணான்னு, அக்கா முடியலக்கா, வைத்த வலி இருக்குதுக்கா, நீ தான்க்கா ஏதாவது பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சுக்கா, சமண மருத்துவம் தெரியலக்கா, முடியலக்கா, துடிக்கிறேங்கான்னு அப்படியே அவளுடைய திருவடிகளை தொட்ட உடனே இந்த நாளுக்கு தானே காத்துட்டு இருந்தேன், இந்த நாளுக்கு தானே காத்துட்டு இருந்தேன்னு திலகவதியார் சொன்ன ஒரு பாடல். தாழ் இணைமேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கி. தம்பியை பார்த்து சொல்கிறாங்களாம், நமஸ்காரம் பண்ண தம்பியை பார்த்து தமையார் தமை நோக்கி, தம்பியார் தமை நோக்கி ஆளுடைய தம் பெருமான் அருள் நினைந்து கை தொழுது கோளில் பரசமய நெறி குழியில் விழுந்து அறியாது மூளும் அருந்துயர் உழந்தீர் எழுந்திரீர் என மொழிந்த. இந்த எழுந்திரின்ற வார்த்தை தான் முக்கியம். பல சமயம் போயிட்டீங்க, சிவபெருமானை மறந்துட்டு போகலாமா, அதெல்லாம் தான்ப்பா அதுக்கு காரணம், கவலைப்படாத அப்படின்னு திருநீரு கொடுத்து, அதாவது சில பெரியவர்களிடம் வாங்கும் திருநீரு விபூதியானது நமக்கு மருந்தாக மாறிவிடும். அந்த அம்மா அந்த விபூதியை கொடுத்து 5 எழுத்து மந்திரத்தை ஓதி எழுந்திரீர்ன்றாங்க. எழுந்தது சைவம், எழுந்தது
சிவபெருமானுடைய பெருமை. அந்த எழுந்தது வார்த்தை ரொம்ப பெருசுங்க. ஏன்? தோடுடைய செவியனுக்கு முன்னாடி வந்தது கூற்றாயினவாறு. திருமுறையில் ஏதாவது 4-5-6 போச்சு. ஆனால் வயதால் பாட்டு காலத்தால் முன்னாடி வந்தது இது. சம்பந்தர் வெறும் காலில் குழந்தை பிஞ்சு காலால் கோயிலுக்குள் நடந்து நடந்து பாடினார்னா, நாவுக்கரசர் காலத்தில் புதருண்டு இருந்தது எல்லா சிவாலயமும், களப்பிரர்கள் ஆட்சி. அந்த புதருடைய அந்த திருக்கோயிலுக்குள் சென்று உழவாரப்படை செய்து முள்ளும் கல்லும் குத்த கொடுத்த கோயில் பாதை அமைத்தது நாவுக்கரசர். அவர் நமக்கு சமைத்த பாதையில் தான் வர ஆரம்பித்தோம். அவரை கொண்டு இன்றும் பார்த்தீங்கன்னா நம்முடைய காரணீச்சரத்தில் உழவார திருக்கூட்டம் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இன்று நமக்கு யாரை மாதிரி பக்தி பண்ணுறது சாத்தியம்? ஒரு அடியார்கள் கலியநாயனார் மாதிரி என்ன இல்லைன்னா இப்படி வச்சிருவோமா? முடியாது. ரொம்ப நாள் பசியோடு இருக்கும். ஒரு தங்க மீன் கிடச்சா திருப்பியும் கடல்லையா விடுவோம்? முடியாது. எதுவுமே இல்லை வீட்டில். இரவு வேளையில் யாராவது கதவை தட்டினா திறக்கவே மாட்டோமே. இளையான்குடி மாறநாயனார் மாதிரி திறப்போமா? 12 மணிக்கு யார் தட்டுறாங்களோ திறக்காம சேஃபாக இருந்தான்னு நினைப்போம். காலம் அப்படி இருக்கு. உணவு கொடுக்கக்கூடாதுன்றது நம்ம கொள்கை இல்லை. அப்போ யாரை மாதிரி இன்னைக்கு பக்தி பண்ண முடியும்? அந்த 63 நாவுக்கரசர் ஒருத்தர் மாதிரி தான் கோயிலையும் ஊரையும் மக்களுக்காக சுத்தப்படுத்தி பண்ண முடியும். அதுலேருந்து வந்தது தானே காந்தியடிகள், அதுலேருந்து வந்தது தானே பிரதமருடைய ஸ்வச் பாரத் எல்லாமே. இது எல்லாத்துக்குமே யாரு கொடுத்தா? நாவுக்கரசர் தானே கொடுத்தார். அப்போ அந்த நாவுக்கரசரை கொடுத்தது யார்? திலகவதியார் தானே. அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஒரு ஆத்மா இவர் வரணும் 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 வரணும்னு காத்து கொண்டிருந்த ஆன்மா யாரு? திலகவதியார். அவருடைய வேண்டுதல் என்ன? மறுமணம் கேட்கலையே, அவருக்கான குழந்தைகள் கேட்கலையே. சுவாமி என் தம்பிக்காக தான் அந்த உயிர் விடலை. ஏன்னா அந்த போரில் அந்த கலிப்பகையார் இறந்த செய்தி கேட்ட உடனே அம்மா என்ன பண்ணாங்க? அப்பா இறந்த உடனே அங்கே இறந்துட்டாங்க. அதுதானே நம்ம குலப்பழக்கம். இப்போ நானும் இறந்துடணும். ஏமா கல்யாணம் ஆளே இல்லை, அப்பா இவர் தான் உன்னுடைய கணவர்னு காமிச்சிருக்கார். அப்போ மனதால் இவர் கணவர் தான். அப்போ எனக்கு உடலால் இல்லை என்றாலும் மனதால் கணவர்னாலும் கணவர் தான். அப்போ நான் இறக்கணும். அம்மா இறக்கும் பொழுது போய் காலை பிடிக்காத தம்பி, இப்போ புரியாமல் இருந்த தம்பி, அக்கா அக்கா நீ போயிட்டா நான் எங்கே காப்போமா? அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு அந்த குழந்தை காலை பிடிச்ச உடனே இந்த தம்பியை விடக்கூடாதுன்னு உயிரை விடாமல் காத்த உயிர் வாழ்க்கையே வீணாயிடுச்சு. இவன் எங்கேயோ போயிட்டானே. 2 பேரும் சேர்ந்து சிவத்தொண்டு பண்ணலான்னா இப்போ வாழ்க்கை ஆன்மா தினம் தினம் அழுது தொழுதது இந்த நாடுக்கு. எழுந்திரீர்னு அவங்க சொன்னாங்க பாருங்களேன், சைவமே எழுந்ததுங்க. ஏன்னா இவர் எழுந்தது தான் அப்படியே திருப்பியும். ஏன்னா நம்ம காரைக்கால் அம்மையார் கொடுத்த பாடல்கள் பக்தியெலாம் கொஞ்சம் அழுங்கிய சமயம். களப்பிரர்கள் ஆட்சி, இருண்ட காலம்னு பேர் அந்த காலத்துக்கு. இருண்ட காலத்தில் மறுபடியும் ஒளி ஏற்றினது நாவுக்கரசர். சம்பந்தர் தான் நாவுக்கரசர் வரத்துக்கு காரணம் நம்முடைய திலகவதியார். அதனால் உள்ள போறாரு. அவர்கள் கொடுத்த அந்த விபூதியும் 5 எழுத்து மந்திரமே அவரை குணமாக ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான். அடியார்கள் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன. நான் அது வேணும்ட்டு தான் எல்லாம் முதல் பாட்டாக பாடுறேன். தோடுடைய செவின்னா உங்களுக்கு தெரியும், அதனால நீங்களும் பாடலாம். கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே விரட்டான துறை அம்மானே. வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது வயிற்று வலி தொப்பை வலினா இந்த பாட்டை பாடு சரியாகும். விபூதி கொடுத்து நீங்கள் உங்கள் வாயால் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி பாட வைங்க, குழந்தைங்களுக்கு சரியாயிடும்.
நடக்குங்க. எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் வைத்தீஸ்வரர் கோயில் அந்த சாந்தூருண்டை விபூதி வச்சுருப்பாங்க. வைத்த வலிச்சா அதை வயலை போடுவாங்க. அது சாப்பிட்றதுக்குனே வைத்த வலிலாம் சொன்ன நாள் உண்டு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த விபூதி உருண்டை இன்றைக்கு அது டேஸ்ட்டுன்னு தெரியல, ஆனால் அன்றைக்கி அதை கொடுப்பாங்கன்றதுக்காக அதை ஆசையாக கேட்போம். என்ன அதை சாப்பிட்டு ஒரு பாட்டு தானே பாடணும், பாடிலனா வீட்டில் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்களே கூட்டுறாயினவாருன்னு. அப்போ நீங்கள் உங்கள் மருந்தினை இது மூலமாக கொடுங்க. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மருந்துலாம் கொடுக்குறீங்க, மருத்துவர் போங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் நமக்கான சமய மருந்துகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது சைவ சமய மருந்து இல்லை, சமயத்துக்கு உதவுற சமய மருந்தே நம்மக்கிட்ட தான் இருக்கு. அதனால்தான் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர். அடுத்ததுங்க, சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் உமை பங்கண் திரு ஆலவாயான் திருநீரே. நீங்கள் நினைக்கிறீங்களா சமயத்துக்கு உள்ளது நீருன்னு? ஞானசம்பந்தர் சைவ சமயத்தை இப்படி செல் பண்ணியிருப்பாரா, வியாபாரம் பண்ணியிருப்பாரா? சமயத்துக்கு வந்து காப்பாற்றுனீங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படி சமயத்தில் உள்ளது நீருன்னு உனக்கான இடர் சமயத்தில் உள்ளது நீரு என்பதை தான் சம்பந்தர் சொன்னார். வேற சமயம் இல்லை, சைவ சமயம்னு இல்லை. ஏன்னா அவருக்கு வேற சமயமே தெரியாது, அதுதான் அவர்களுடைய நிலை. இதில் நான் சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து போயாச்சு. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சிவபூஜை பார்த்த குடும்பம் நம்ம நாவுக்கரசர். அவரால் அங்கே போய் இருந்தார், ஆனால் உள்ளுக்குள்ளே இதையே நினச்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நானே கேட்டேன், உனக்கு எப்படிமா தெரியும்? நீங்கள் கேட்பீங்க, பதில் சொல்கிறேன்னு. அதற்கு அவரே பாடிய ஒரு பாடல், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன். அங்கே போயாச்சா, இப்போ சாமிக்கு ஆருத்ரா நடக்கும்ல அப்படின்னு நினச்சிக்கிறான். இதை நான் கொஞ்சம் சிற்றின்பத்தோடு சொன்னால் என்னை மன்னிச்சிடுங்க. ரொம்ப பிடிச்ச காதலன் காதலியோ கணவன் மனைவியோ சண்டை போட்டுப்போம். ஆனால் சண்டை போட்டுட்டு அவங்க பேச மாட்டாங்களான்னு நினைப்போம். அவரா நம்மளை சாப்பிடுங்கன்னு கேட்குறாரா, மனைவியாக வந்து சாப்பாடு கொடுக்குறாளா, பார்க்கலாம், சாப்பிடாமே உட்காந்து பார்க்கலாம், கொஞ்சம் அடம் பண்ணலாம், நம்ம கிட்ட வந்து அவள் கேட்குறாளா, மனைவி பார்க்கலாம், அவராக வந்து பேசுகிறாரா, சமைச்சு வச்சிடலாம், சமையல் மட்டும் வேணும் என்னோட பேச. இது ஒரு சின்ன ஒரு ஊடல் சொல்லுவோம்ல, ஓரளவு சிரிக்கிறத பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரு காதலோ கணவன் மனைவிக்கிட்டேயும் அந்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் தான் இருந்தது. கோச்சின்ட்டேன், ஆமாம் அப்பா இல்லை அம்மா இல்லை அக்காவும் இப்படி பண்ணிட்டேன், கோச்சின் போனேன், நீ கூப்பிடுவியான்னு பார்ப்பேன். தமிழோடு இசைப்பாடல் தூபம் இதெல்லாம் என்னால் மறக்க முடியலையே, உயிரோட கலந்துருச்சு. அதெல்லாம் கூட விடு, அந்த நாமம் என் நாவில் மறக்க முடியலையே. சமணத்தில் இருக்கேன், இப்படி உட்காரும்போது சிவசிவான்றேன். நான் சொல்லக்கூடாதான், மதம் மாறிட்டேன் அப்படின்றதையே நானாக சொல்லிண்டாதான் உண்டு. அதனால தானே நம்ம சுந்தரர் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய். அதுக்கு பழக்கமாயிடுமா, எங்கேயா விழும் பொழுது நம்ம இனிமேல் முருகா சொல்லணும். விழற முருகா சொல்லுன்னு நம்ம மைண்டு சொல்லாதான். முருகா முருகா சிவ சிவா, நான் விழும்போது முருகா முருகா அப்படின்னு வந்துடும், ஐயோன்னு வராது, முருகா சிவா அப்படி ஏதாவது அந்த மாதிரி நம்ம சொல்ல 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 அதை ஒரு வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அப்படியாக நமக்கு நாவுக்கரசரை கொடுத்த திலகவதியாரையும் வணங்கி, அடுத்தது சுந்தரருடைய பறவையார் நாச்சியார். ஒரு 10 நிமிஷமாவது 2 பேரை பேசும். ஏன்னா இருவரும் பார்வதியின் தோழி சேடி பெண்கள். இவர் சுவாமிக்கு அணுக்க தொண்டர். இதன் சரித்திரம் தெரியுன்றதுனால சுருக்கிற. ஒரு சமயம் அவர்கள் இருவரை பார்த்து விட்டார், மயங்கி விட்டாருன்றது தான் நமக்கு நம்பப்படும் ஒரு சரித்திரம். சுவாமி வந்து சரி சரி நீ பார்த்துட்ட போப்பான்ட்டாரு. நான் பார்க்கலன்னாரு. இவர் பார்த்தாரோ பார்க்கலையோ, ஆக மொத்தத்தில் சுவாமிக்கு அவரை இங்கே அனுப்பணும் நமக்காக. அதுக்காக இவரை அனுப்புகிறார். இப்படி என்னை அனுப்புகிறீங்களே, மறுபடியும் இந்த வேலை தருவீங்களா? நான் அங்கே போனால் மறந்துடுவேனே,
முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே வரும்பொழுது சொன்னார், அந்த குரங்கு மூஞ்ச மாற்றிடாது. ஏன்பா, நீ கைலாய குரங்கு, தெரியாமல் பிச்சு பிச்சு வில்வேலையை போட்டு அம்பாள் கோவப்பார்வையால் சக்கரவர்த்தி ஆயிட்ட, குரங்கு மாதிரி இருக்கிற மூஞ்சியை நாங்கள் மாற்றிக்கிறோம், நீ ஏன்பா சக்கரவர்த்தி குரங்கு முகமே கேட்குற? இல்லை நான் அழகாக பிறந்தா சக்கரவர்த்தின்ற இன்பத்தில் பதவியில் மோகத்தில் இங்கே வரணுன்ற இன்பத்தை மறந்துடுவேன், அதுதான் மெய் இன்பம்னு இருந்துருவேன். குரங்கு மூஞ்சி வேணும், அப்போ தான் நான் பூலோக சக்கரவர்த்தியாக வாழ்வதை காட்டிலும் கைலாயத்தில் குரங்காக வாழ்வது மேல் அப்படின்ற தெரியும். இந்த குரங்கு முகத்தை மாற்றிடாது அப்படின்னு கேட்டு வந்தாராம். நம்மலாம் கேட்கலையா என்னன்னு தெரில, கேட்டுட்டு வந்தோமான்னு தெரியல. சுந்தரர் கேட்குறார், சரி நீங்கள் சொல்கிறீங்க, ஆசைப்பட்டேன்ட்டீங்க, என்னோ சொல்கிறீங்க, நான் போகிறேன், திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? முதல் நாள் குழந்தை எல்கேஜிக்கு போகும், அப்பா அம்மா கிட்ட வந்துடுவல்ல அப்படின்னு கேட்கும். நம்ம அந்த குழந்தைய விட்டுட்டு போக நமக்கே கஷ்டமாக இருக்கும். முதல் நாள் உங்கள் எல்லாருக்கும் குழந்தைய முதல் நாள் பள்ளிக்கு அனுப்பும் பொழுது உங்கள் மனசு எப்படி வலிக்கும்? அந்த குழந்தை கேட்கும், விடாமல் வந்துடுவல்ல, எனக்கே நீ இல்லாமல் இருக்க முடியாது பட்டும், அம்மா இங்கேயே இருப்பேன், இல்லை 3 மணியா 2:30க்கு வந்துடும், இப்படி தானே ஒரு அம்மா சொல்லுவோம். சிவபெருமான் சொல்கிறார், எனக்கே நீ இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு நோக்கத்திற்காக அனுப்புகின்றேன், மிகப்பெரிய நோக்கம். நீ திரும்பி வரும் பொழுது ஏன் யானை வரும் உன்னை கூட்டின்னு வர. எப்பேற்பட்ட பிறவி தெரியுமா? உலகறிய திருத்தொண்டர்களை சொல்லி அடியார்க்கும் அடியார்கள் என்று அவர்கள் புகழை பரப்பியதால் பிற சமய குறவர்கள் என்னோடு கலந்தார்கள், என்னோடு வந்தார்கள். அவர்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவம், என் கார் உன்னை கூட்டின்னு வரும்பா. பெரிய ஆள், அவர் வீட்டு ஒரு காரை அனுப்புறது வேற, அவரோட காரையே அனுப்பிட்டார்னா ஐராவனம், ஐராவதம் இல்லை, ஐராவதம் இந்திரன் யானை, சுவாமி யானை ஐராவனம்னு பேர். அப்படி அப்படி ஏறி உட்கார்ந்து யானை மேலே போகிறாரு அப்படின்னா, ஆடி சுவாதியில் இன்றைக்கும் நம்ம ஊரில் யானை மீது அவரும் சேரமான் பெருமான் புறவி மீதும் வரக்கூடிய அழகு நமக்கு தெரியும். அதனால் அவரும் வருகின்றார். பறவை நாச்சியாராக திருவாரூரிலும் சங்கிலி நாச்சியாராக கமலினி அனந்தித்தைன்ற இருவரும் வருகின்றார்கள். ஆதி சைவ மரபில் பிறந்த நம்முடைய சுந்தரர் இருவரை பார்த்து மட்டும் மயக்கம் கொள்கின்றார். மயக்கம்ன்ற வார்த்தை அது வினைக்காக வருகின்றார்கள். உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் பறவையார் அவருடைய குலம், அவர் வேறு குலத்தில், அதாவது கணிகையர் குலம்னு ஆடல் பாடல் அது மாதிரி குலத்தில் இருந்தாலும் அவரை மாதிரி சிவபக்தர் கிடையாது. கணவன்கிட்ட எல்லா மனைவியும் எப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்கன்னா அவங்க வீட்டு கல்யாணம்னா கேட்போம். இந்த காலத்தில் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவோ அக்காவோ நீங்களோ உங்கள் அண்ணன் தம்பி கல்யாணம் அல்லது அண்ணன் தம்பி மகளுடைய சடங்குனா நம்முடைய மரியாதை, கணவன் மரியாதை நாம் செய்யும் சீரில் இருப்பது போல் அப்போ தான் கணவர்கிட்ட கொஞ்சம் கடனை வாங்கியாவது கொடுங்க. நம்முடைய குடும்ப கௌரவம் இந்த காசில் இருக்குது, இந்த சீரில் இருக்குது. அப்போ நம்ம எப்போ கணவன்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு வற்புறுத்துவோம்னா நம்முடைய கௌரவத்திற்காக. ஆனால் பறவையாரும் அடிக்கடி கேட்பாங்க சுந்தரர்கிட்ட, எதுக்கு தெரியுமா? திருவாரூரில் வரும் அடியார்களுக்கு அமுது சமைக்கும். நம்ம ஊர் விழா, இங்கே காரணீஸ்வரருக்கு உற்சவமா, நீங்களே ஒரு பொறுப்பை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் விண்ணப்பம். ஒரு 10 பேருக்காவது உணவு கொடுப்பேன். எதை நம்பி வராங்களோ, சைதாப்பேட்டைக்கு எந்த ஊர்லேருந்து வராங்களோ, கொடுங்கையூர்லேருந்து வரலாம், பேரம்பாக்கத்துலேருந்து வரலாம், திருச்சியிலேருந்து வரலாம், காரணீஸ்வரரை பார்க்க வராங்க. நம்ம ஊருக்கு வந்தால் வயிற்று பசியோடு போயிடக்கூடாது, தாகத்தோடு போகாது. இது என் வீடு, கோயில் இருக்கும் இடம் என்னுடைய ஊர் மட்டுமல்ல, என்னுடைய இல்லம் என்று நினைத்து என்னால் இயன்றளவு என்னுடைய கோயில் உற்சவ நாட்களில் இங்கு வரும் அடியார்களுக்கு என் வீடு. இங்கே வந்தால் பார்வதி உணவு கொடுப்பா, அவள் வீடு. அப்போ அவளுடைய மகள்னா இது என் வீடு தானே, கோயில் தானே என்னுடைய பெரிய வீடு அப்படின்னு உணவு கொடுக்கும் வழக்கத்தினை பழக்கத்தினை இன்று நிறைய பேர் செய்கிறாங்கன்னா முதல்ல அதை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பறவையார். அதனால் எப்பெல்லாம் பணம் கேட்குறாங்களோ பறவையார், அப்பெல்லாம் ஏதோ உற்சவம் வரப்போகுது. அதனால தான் தைரியமாக சுந்தரர் கேட்பார். அதனால தான் சுவாமியும் கொடுத்துட்டே இருந்தார். பறவையார் வீட்டுக்கு ஏதாவது விசேஷம்னா சாமி கொடுக்கல, கேட்கறது அடியாருக்கு. அப்போ சுவாமி என்ன பண்ணணும்? வெறும்னே கொடுக்கல சாமி, தமிழ் பாட்டு பாடு கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ தரேன், ஆனால் தமிழ் பாட்டு கொடு, வீட்டு பிரச்சனையாக தீர்த்து வைப்பேன், வீட்டுக்கே வருவேன், ஆனால் தமிழ் பாட்டு மட்டும்
பாட்டே அர்ச்சனையாகும் என்று பறவை நாச்சியார் ஒரு அற்புதமாக அடியார்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஒரு பெண்ணடியார். தொடர்ந்து சுவாமிக்கு பூக்கள் கட்டி தொண்டு செய்த சங்கிலி நாச்சியார். அவரை நாளைக்கு பார்க்கணும். ஏன்னா ஒரு அடியாரை நம்ம நிற்க வைக்கக்கூடாது. நாவுக்கரசரை பற்றி பேசிட்டு ஐயா அங்கேருந்து பார்ப்பார், இந்த பொண்ணா நிறுத்துமா. நானும் ஐயா இங்கே வர வரைக்கும் பேசலாம், இன்னும் 2 பாயிண்ட்டுன்னு பார்ப்பேன். அதனால் ஐயா அவர்களை நிற்க வைக்கக்கூடாது. நாளைக்கு சங்கிலி நாச்சியாரோட துவங்கி அத்திக்கோட்டை ஆஸ்பத்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இப்படி பிற பெண் அடியார்களை அப்படியே இன்பமாக ரசித்து நாளை இந்த அடியார்களை எல்லாம் ஓரளவு நம்ம நிறைவு செய்தால்தான் நிறைவு 2 நாட்கள் நம்ம பேயாருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் என்றே வைக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய மகத்துவமும் பெருமையும் அப்படி உண்டு. எப்படி நமக்கு அடியார்களை பேசினால் ஆனந்தமோ அதே ஆனந்தம். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த தலைப்பு எடுக்கிறோமே, அடியார் வீட்டு பெண்களை பேசும் பொழுது அவர்களுக்கு எந்தளவு ஆனந்தம் வரும் அப்படின்னு யோசிச்சானா, அந்த அடியார்கள் இல்லத்து பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரு உணர்வோடு மறுபடியும் 2ஆம் நாள் அதே முகங்களை பார்க்கும் பொழுது என்னை போன்ற உணர்வு உங்களுக்கும் உண்டு. நாளைய தினமும் வாருங்கள், அடியார் பெருமைகளை கூடி மகிழ்வோம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாயே. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவதிகை கோயிலை பற்றி அம்மையார் சொன்னாங்க. அந்த கோவிலில் 2 முறைகள் அங்கே விடாரப்பணி நம்ம திருக்குட சார்பிலே அங்கே நடைபெற்றது. அதேபோல் அந்த பகுதி சார்ந்த அருணையா என்ற ஒரு நண்பர் இங்கே இருக்காங்க. அவங்க வீட்டில் எங்களை எல்லாருக்கும் அழைச்சிட்டு போயிட்டு அன்னம்பாளிப்பெல்லாம் செய்தாங்க. அந்த வகையில் அந்த திருத்தலம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு திருத்தலம். முடிந்த அன்பர்களை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இங்கெல்லாம் விசேஷம் இருக்குது, எங்களுக்கு பாருங்கள். நம்ம சொல்கிறாங்க, நம்ம நிகழ்ச்சி அதுக்காக தான் வைக்கிறோம். அதனால் முடிந்த அளவுக்கு நிறைய திருக்கோயில் இருப்பாங்க. அங்கே நடக்கிற அந்த விழாக்கள், அங்கே என்ன உண்மை சம்பவங்கள் என்ன இருக்கலாம் பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு நல்லாயிருக்கும். அதே போன்று இந்த 63 நாயன்மார்களுக்கு ஒரு விழா எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2004-5 தெரியல, 63 அடியார்கள் பிறந்த ஊருக்கு ஒரு ரதம் அந்த சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி அந்த விமானம் மாதிரி அமைச்சு 63 நார்மலை திருவுருவத்தை அந்த விமானத்தில் பதிவு வைக்கப்பட்டு ஒரு ஊராக சென்றது. எந்தெந்த அடியார் எந்தெந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊருக்கெல்லாம் 63 அடியார் போனாங்க. எந்த ஒரு அடியார் இல்லத்துக்கு அவர் முட்டந்தாரோ, ஆனால் அவர் கூட 62 பேர் சேர்ந்து போனாங்க. சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அந்த அமைச்சாங்க. ஒரு நண்பர்கள் 4-5 பேர் சேர்ந்து இன்றைக்கி அந்த திருப்பனந்தாள் ஊருக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் அந்த 63 அடியார்களுக்காக ஒரு திருக்கோயிலை கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு புத்தகம் ஆராய்ச்சி மையம் இருக்குது. 63 அடியார்களுடைய அந்த திருமணியங்களை வச்சுருக்காங்க. முடிந்தார்கள் அந்த பகுதி ஸ்தலம் போகிறாங்க. அந்த 63 நாயன்மாருடைய திருக்கோயில் சென்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயோகர்கள் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் மற்றும் லீலா நடித்துக்கொண்டு மீண்டும் நாளை மாலை ஆள் சந்திப்பில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.